சென்னை பையன். பொதுவா சென்னை பையன் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா, ஜாலியா சுத்திட்டு, அப்படி இருப்பாங்கன்ற மாரிலாம் இருக்கும் இல்லையா? எப்படி இருப்பாங்க? அதாவது கிராமத்த விட இப்ப சிட்டில வந்து பாத்தீங்கன்னா, நெறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஓப்பனா நெறைய கிடைக்கும். ஸோ அவ்வளவு சீக்கிரம் வந்து ரெஸ்பான்ஸ் குடுப்பாங்களா? அப்படின்றதுலாம் தெரியாது. ஆனா இன்னைக்கு சின்ன வயசுலயே வந்து கொஞ்ச நாள்லயே வந்து வேலைக்கு போன கொஞ்ச நாள்ல காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனாரு. இமிடியேட்டா வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்து இந்த பிசினஸ்க்குள்ள வந்து அப்ளைன் கூட பேச்சு தொடர்ந்து கேட்டு இன்னைக்கு வந்து சிஇடி அப்படின்ற லெவல்ல அடைஞ்சிருக்காரு. சோ அவருடைய சூப்பரான கருத்துக்கள் வந்து அடுத்தடுத்த செக்ஷன்ல இருக்கு. சோ இந்த விஷயத்த புரிஞ்சுகிட்டு இமிடியேட்டா உங்க டீம்ல இருக்க எல்லாரையும் உள்ள வர சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு ஸ்டெப் டூ சக்சஸ நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த அனுபவங்கள வந்து நம்ம வந்து நம்ம டீமுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஃபுல்லா சொல்ல முடியுமானா முடியாது. சோ உங்க அதுக்கு ஒரு கால் பண்ணி அவங்க டீம் மெம்பர்ஸ உள்ள வர வச்சுட்டீங்க அப்படின்னா, அவங்க நேரடியா அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டாங்கன்னா, இன்னும் ஈஸியா வந்து நெறைய கத்துக்குவாங்க. சோ உங்க டீம்ல இருக்க எல்லாருக்கும் ஒரு கால் பண்ணுங்க. யார் யார் வந்திருக்காங்கன்றத செக் பண்ணுங்க. சோ இந்த செக்ஷன் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சுய பேச்சு அப்படின்ற நம்ம அந்த செக்ஷனுக்குள்ள போவோம். அ பாரதி கஜேந்திரன் உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். உங்கள பத்தி சொல்லிட்டு நீங்க ஹலோ கேக்குதுங்களா? சாரி. யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. இல்லையா? பேசணும்னு நெனைக்கக்குள்ள அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். சோ இன்னைக்கு ஸ்டெப்ஸ் டூ சக்சஸ் வந்து நம்ம போயிடலாம். ஏன்னா அவருக்கு வந்து அவருக்கான டைம் கொடுத்தா தான் அவர் நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் குடுப்பாரு. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு ஸ்டெப்ஸ் டூ சக்சஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் 2 பாயிண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடா அதாவது அந்த 10 பாயிண்ட் வச்சு பேசினாலும், அதுக்குள்ள கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அது எப்படி அப்ளை பண்ணாங்க அப்படின்றது தான் முக்கியம். இன்னைக்கு வந்து ஒரு சிங்கிளா இருந்து ஒரு 3 1/2 வருஷமா இந்த பிசினஸ் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சன் சங்கர் ஷா சிஇடி அவர்ட்ட இருந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எடுத்துக்க போறோம். சோ அவர் வந்து டபுள் டைமண்ட் அண்ட் பிரசன்ட் டைமண்ட் முடிச்சிருக்காரு. அவங்க டீம்ல நெறைய பேர் வந்து சம்பாதிக்க வச்சிருக்காரு. நம்ம இப்ப கூட நம்ம அந்த 20K அச்சீவ் பண்ணி அவங்க டீம்ல இருந்து நெறைய பேர் வந்து அச்சீவ் பண்ணி மேடை ஏத்தி அவங்க டீமுக்காக பண்ணிருக்காங்க. கன்டினியூஸா அவங்க டீமோட சப்போர்ட் பண்ணி, அவங்க கூட டிராவல் பண்ணி நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சு ஏன்னா அவர் கூட நெருங்கி பழகிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. சோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய டீமுக்கும் சப்போர்ட் பண்ணி குடுப்பாரு. சம்பந்தமே இல்லாத சில டீமுக்குலாம் கூட பாத்தீங்கன்னா, அவருடைய நாலேட்ஜஸ் வந்து குடுத்து, அவர் வந்து எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். சோ அவர்கிட்ட இருந்து இன்னைக்கு வந்து சூப்பரான நிகழ்ச்சி வந்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்க டீம்ல இருக்க எல்லாரும் வந்துட்டாங்களான்றத வந்து இந்த சாட் பாக்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் லிஸ்ட்ல பாருங்க. ஏன்னா வந்து இந்த லிங்க் வந்து 300 பேர் வரைக்கும் அச்சீவ் பண்ணலாம். சோ இன்னும் 250 பிளஸ் இன்னும் கிராஸ் ஆகல. சோ இன்னும் மோர் தென் 50 பீப்பிள்ஸ் வந்து உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 50 பேருக்கு மேல இருக்கக்கூடியவங்க உங்க டீம்ல இருந்து வந்தாங்கன்னா, உங்க டீம் எப்படி இருக்கும்? சோ அதுக்கு வந்து ஒரு முயற்சியா வந்து ஒரு கால் பண்ணிடுங்க. சோ முதல்ல வந்து நம்ம வந்து சங்கர்ஷா வெல்கம் பண்றோம். வார்ம் வெல்கம் சங்கர்ஷா. மேடை உங்களுக்காக. நீங்க பேச ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? கிளியர் சார். தேங்க்யூ ஸோ மச் திரு சார். உண்மையிலே வந்து எக்ஸலண்டான ஹோஸ்டிங். உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச நபர். ரொம்ப வந்து ஹம்பிளான ஒரு பர்சன். ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஒரு தருணத்தில். ஸோ நீங்கள் என்னை வெல்கம் பண்ணது ரொம்ப ஹாப்பி. ஸோ உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் குட் மார்னிங் ஆல். ஸோ சார் சொன்ன மாதிரி என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு மீட்டிங்கில் ஒரு 226 பேர் நம்ம வந்து கனெக்ட் ஆகிருக்கோம். இந்த உலகத்தில் எவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. நம்ம ஊரில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு காலை தருணத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு 226 பேர் கூட பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ உண்மையிலே அதை நான் ரொம்ப பாக்கியசாலியாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதையும் தாண்டி எனக்கு இன்னைக்கு இந்த வியாபார வாய்ப்பை கொடுத்த என்னோட அப்ளைன் ஸோ மிஸ்டர் அருண்குமார், ஸோ அவருக்கு வந்து சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதையும் தாண்டி இன்னைக்கு இந்த வியாபாரத்தை புரியுதுங்களா, எனக்கு இந்த வியாபாரத்தை சொல்லி கொடுத்து என்னை இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி பற்றி இவ்வளோ நாலேஜ் வந்து எனக்கு வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லி கொடுத்த ஸோ சதீஷ் அண்ணா. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு வந்து இந்த ஏஜில் எனக்கு கொடுத்த ஸோ என்னோட கிரேட் மென்டர் ஸோ விஜயகுமார் அண்ணா. ஸோ அதையும் தாண்டி இன்னைக்கு எல்லாருமே ஒரு அன்பால் இணைச்சி இன்னைக்கு சூப்பராக ஒரு ஃபேமிலியாக கொண்டு போயிட்டுருக்க எங்களோட ஹானரபிள் விபி ஸோ பார்த்திபன் அண்ணா இவாக்காக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதையும் தாண்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு இந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு இன்னைக்கு இந்த ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னோட டீம்.
என்னோட டீம் இல்லாமல் நிச்சயமாக நாங்கள் கிடையாது. ஸோ என்னோட டீமுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ சார் சொன்ன மாதிரி என்னோட பேர் வந்து சங்கர். ஆக்சிஸ் இந்தியாவுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி பேர்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயமாக தெரில. பிஃபோர் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷினில் வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ டிப்ளமோ ஆட்டோமொபைல் முடிச்சிருக்கேன். டிப்ளமோ ஆட்டோமொபைல் முடிச்சுட்டு ஸோ படிக்காமலேயோ வேலை கிடைக்காமலாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நிறைய பேர் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக நான் அப்படிலாம் எடுக்கல. ஏன் அப்படின்னா நான் வந்து காலேஜில் பார்த்தீங்கன்னா டாப்பர் 91% வித் டிஸ்டிங்ஷன் எடுத்தேன். தேர்ட் இயர் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன். மகேந்திரா R&D அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்ல இண்டஸ்ட்ரி, நல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபீல்டு. காரு இந்த இன்ஜின்ஸ் பற்றிலாம் எனக்கு படிக்கணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே துறையில் தான் எனக்கு வேலை கிடைச்சது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்ச வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து நான் என்ன படித்தனோ எனக்கு எந்த வேலை ரொம்ப பிடிக்குமோ அந்த வேலை தான் எனக்கு கிடைச்சிது. கிடைச்சி பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது 10,750 ரூபா சேலரியில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணேன். அப்போவுமே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா முதல்ல நம்ம ஒரு ஒர்க்குக்குன்னு போகிறோம், நம்ம அந்த வேலையை கற்றுக்க போகிறோம், அந்த கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த சேலரி தராங்க அப்படி தான் நான் நினச்சி வந்து ஒர்க் பண்ணேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம இன்க்ரிமெண்ட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 ரூபாய் earn பண்ணேன். 3வது வருஷம் பார்த்தீங்கன்னா TL1 அப்படின்ற ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க. 25,000 பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் வாங்கிட்டு இருந்தேன். அப்படி வாங்கும்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய கனவுன்றதெல்லாம் எதுவுமே எனக்கு கிடையாது. நெக்ஸ்ட் லெவல் growth கனவு பெருசாக பண்ணணும், ஆனால் லைஃப் ஸ்டைல் மாறணும். எல்லாருமே இந்த வாடகை வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே யோசிப்பாங்க ஒரு சொந்த வீடு வாங்கணும், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு பையனாக இருந்தாலும் நிச்சயமாக நினைப்பான். அந்த இயல்பான ஒரு கனவுகளோட தான் நான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிட்டு இருந்தேன். அப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போட்டாங்க. ஸோ அப்படி லாக்டவுன் போகும்போது ஏதாவது ஒன்று பண்ணணும், ஆனால் என்ன பண்ணணுன்றது எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்பவுமே நான் சொல்லுவேன், லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமராக நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்க நிறைய பேர் இருப்பீங்க இந்த மீட்டிங்கில், சரிங்களா? ஸ்டெப் டு சக்ஸஸ் முன்னாடி நம்ம கம்பெனியை பற்றி நிறைய விஷயம் நம்ம வந்து ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த 10 பாயிண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணேன். ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயாக இருந்து எந்த அளவுக்கு டைம் கொடுத்து பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க, சரிங்களா? ஆக்சிஸ் இந்தியா வந்து லாக்டவுன் டைமில் எனக்கு கிடைக்குது. என்னோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கால் பண்ணுறாரு, நீ என் கூட இருந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நம்ம வந்து 1 ஹவர் பிளான் கொடுக்குறோம், 2 ஹவர் பிளான் கொடுக்குறோம், நிறைய விஷயம் பேசுகிறோம். நிறைய பேரை நீங்கள் ஃப்ரெண்டு நம்பி அவங்ககிட்ட போய் பிளான் கொடுக்குறீங்க, அவங்களாம் கேட்குறாங்களானே தெரில. ஆனால் எனக்கு என் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி ஒரு இயல்பா, நீ என் கூட இருந்து இந்த பிஸ்னஸை பண்ணால் நல்லா இருக்கும், நானும் சதீஷும் பண்ணுறோம், இந்த ஒரு வார்த்தை தான் என்கிட்ட சொன்னாங்க. அந்த டைமில் லாக்டவுனு என்கிட்ட சுத்தமாக பார்த்தீங்கன்னா கையில் காசு கிடையாது. ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அஃபெக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிருக்கும். அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐடி அப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 3,500 5,500 2 ஐடி தான். இன்னைக்கு மாதிரி நிறைய மெம்பர்ஷிப்லாம் அப்போ கிடையாது. 5,500 ரூபா மெம்பர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன். பேமெண்ட் இல்லை, லாக்டவுன் போட்டிருக்காங்க, லாக்டவுன் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி நான் எந்த காரணமும் சொல்லலை. புரியுங்களா? அந்த பேமெண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கான ஒரு ஹாஃப் டே டைமோ இல்லை ஒரு நாள் தான் நான் டைம் எடுத்தேன் எனக்கு தெரிஞ்சு. ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு மேலே அவ்வளோ நம்பிக்கை. புரியுங்களா? என் காசை வாங்கி அவன் என்ன பண்ண போகிறான், அவனுக்கு என் சுச்சுவேஷன் எல்லாமே தெரியும், அவன் கூட இருந்தால் நிச்சயமாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நான் நம்பினேன். அப்படி நம்பி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சிஸ் இந்தியாவில் வந்து ஆப்லாம் இந்த அளவுக்கு சூப்பராக இருந்ததாப்பா அப்படின்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது. ஆப் ஓப்பன் பண்ணால் வெறும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த துணி காய போடுற கிளிப்பு, கயிறு, அதுக்கப்புறம் பணக்கற்கண்டு, அதுக்கப்புறம் வேற ஏதோ இன்னர் வேர்ஸ்லாம் இருந்தது. அவ்வளோதான் இருந்தது ஆப்பில். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும், ரொம்ப ஸ்லோவாக தான் ப்ராசஸே பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு புவர் ஆப்பாக இருந்தது. புரியுதுங்களா? ஸோ அப்போ நான் யோசிச்ச ஒரு விஷயம், நியூ ஆப் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நியூ ஆப் லான்ச் பண்ணுறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணுறாங்க, லட்சக்கணக்கான பேர் வந்து சக்ஸஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஒரே விஷயம் தான் நினச்சேன், இந்த வாய்ப்பு நிறைய பேர் இந்த மீட்டிங்கில் வந்து 240 பேர் மேலே இருக்கும்ல, இந்த வாய்ப்பு நீங்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு மூலியமாக கிடைச்சதுன்னு நான் இப்போ சொன்னேன்ல, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அன்னோன் பர்சன் மூலியமா கிடைச்சது, எங்கள் அண்ணன் மூலியமா கிடைச்சது, சித்தி மூலியமா கிடைச்சது, எங்கள் அக்கா மூலியமா கிடைச்சது, சத்தியமாக கிடையவே கிடையாது. இந்த வாய்ப்பு உங்களுக்கு கடவுள் மூலியமா தான் கிடைச்சிருக்கு. நிச்சயமா யார் இதை நம்புறீங்களோ, புரியுதா, அது அன்னோன் பர்சன் மூலியமா கூட இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். கடவுளா பார்த்து தான் இந்த வியாபார வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஏன் இதை கொடுத்துருக்காருன்னா இந்த நாலேஜ் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வேணும். கடவுள் தான் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காருன்ற இந்த நாலேஜ் ஃபர்ஸ்ட் எனக்கு வேணும். ஏன் அப்படின்னா கொடுத்த நபரை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். புரியுங்களா? கடவுள் கொடுத்தாருன்னா கடவுளை பார்த்துனே இருப்போமா? யோசிச்சு பாருங்க. இந்த வாய்ப்பு எனக்கு கடவுளா பார்த்து என் வாழ்க்கை மாறத்துக்காக
அருண் அப்படின்ற ஒரு ரூபத்துல பாத்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்கு. நான் பாத்தீங்கன்னா அப்படிதான் நம்பினேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே விஷயம் யோசிக்கும் போது ஷிஃப்ட் பேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ என்னால பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் சொல்லுவாங்களே, காரணம் சொல்லுவாங்களே, எனக்கு டைம் இல்லை, நிறைய பேர் வந்து நான் ஒர்க்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நான் ஷிஃப்ட்ல இருக்கும் போதும் பேக் எண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவேன். பேக் எண்ட்லனா இப்போ ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ற நிறைய பேருக்கு தெரியும். டீ டீ குடிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிற டைம்ல கூட பார்த்தீங்கன்னா கெஸ்ட் எல்லாருக்கும் லிங்க் ஷேர் பண்ணிட்டு அருணுக்கு கெஸ்டோட நம்பர் அனுப்பிச்சிட்டு அப்போ வந்து அப்படியே அருணை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவேன். லஞ்ச் டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்களாம் அட்டன் பண்ணாங்களா, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் கால் பார்த்தீங்கன்னா எடுப்பேன். ஸோ அப்போ அந்த ஒரு சின்ன சின்ன டைமை கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அந்த இடத்துல வந்து நான் பயன்படுத்தணும். அப்போ கூட பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2லேருந்து ஒரு 4 மணி நேரம் செகண்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நான் வரும்போது நைட் ஒரு 11:30 12 மணி இருக்கும். அப்போயுமே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா என்னோட லீடரை நான் மீட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கே போவேன். ஸோ அப்போ ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல்லா வரத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாருமே இன்னைக்கு நான் முயற்சி பண்றேன் சார். நான் நிறைய பேர் இன்னைக்கு வந்து என்கிட்டயே நிறைய பேர் அதான் சொல்றாங்க. நான் ட்ரை பண்றேன். இந்த வாட்டி பெஸ்ட்டா பண்றேன் அப்படின்னு சொல்ற எல்லாருமே, நிச்சயமா எனக்கு செஞ்சு ட்ரை பண்றேன்னு சொன்னா முடிக்க முடியாது. முடிவு பண்ணா மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, முடிவு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணேன். அப்பதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சார் முடிவு பண்றது அப்படின்னா, இன்கம் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சேன். இன்கம் கால்குலேட்னா என்ன அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி லைஃப் ஸ்டைல்ல புரியுங்களா? ஒரு 25 வயசுல நம்ம வந்து இவ்வளவு சம்பளம் வாங்குறோம். புரியுங்களா? அப்போ அடுத்த ஒரு 3 வருஷத்துல, அடுத்த ஒரு 5 வருஷத்துல நம்ம எவ்வளவு சேலரி வாங்குவோம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என்ன மிகப்பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா யோசிக்க வச்சது. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 20,000 சேலரி வாங்குறேன் அப்படின்னா, வருஷத்துக்கு ரூ. 2,40,000 புரியுதுங்களா? அதையே நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷம் வாங்குறேன் அப்படின்னா, எவ்வளவு எனக்கு வந்து டோட்டலா சேலரி வருது? ஸோ இதே ஒரு விஷயத்த ஆக்சிஸ் இந்தியாவோட நான் கம்பேர் பண்றேன். என்ன கம்பேர் பண்றேன்னா, இந்த மீட்டிங்ல இருக்க யாருமே ஒரு ஐடிலாம் போட்டிருக்க மாட்டீங்க. நிச்சயமா அப்படி ஒரு ஐடி போட்டிருந்தீங்கன்னா, அதை நிச்சயமா மல்டிபிளா மாத்திருங்க. இந்த வாரத்திலேயே இல்ல இன்னைக்கே கூட மாத்திருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த கால்குலேட்டர் தான் இன்னைக்கு உண்மையிலேயே இந்த பிசினஸ எனக்கு ஆழமா பார்த்தீங்கன்னா புரிய வச்சுது. என்ன ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்டன்னா வந்து ஒரு விஷயத்த வந்து திங்க் பண்ண வச்சுது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு மினிமம் நான் சொல்றேன், ஒரு 7 ஐடியோ இல்ல ஒரு 3 ஐடியோ நான் போட்டு இந்த பிசினஸ் உள்ள இருக்கேன் அப்படின்னா, ப்ராப்பரா இந்த பிசினஸ கத்துக்கிட்டு ப்ராப்பரா நான் வந்து இறங்கி பண்றேன். புரியுதுங்களா? அப்படின்னா, அந்த இன்கம் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, என்ன உண்மையிலே யோசிக்க வச்சது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, ஒரு 3 ஐடி நான் சொல்றது மினிமம் 3 ஐடி ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்றோம்னு பிளான் பண்ணுங்க. 3 வருஷம் நம்ம எல்லாமே ட்ரையலா போகுது. வ எப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நிறைய ரிஜெக்ஷன் பார்க்குறோம். எல்லாமே ஃபெயிலியர். இந்த மாதிரி போகுது. 4வது வருஷம் 3 ஐடி நம்ம சீலிங் அடிச்சோம் அப்படின்னா, ரூ. 1,80,000 வாரத்துக்கு, மாசம் ரூ. 7,20,000 வருஷத்துக்கு ரூ. 93,60,000 4வது வருஷம். இது அப்படியே 5வது வருஷம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா, 2 வருஷத்துல ரூ. 2,00,00,000. அப்போ 5 வருஷத்துல டோட்டலா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஏர்ன் பண்ணது மினிமம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 3,00,00,000 மேல நம்மளால என்ன பண்ண முடியும்? சம்பாதிக்க முடியும் 5 வருஷத்துல. நான் ரொம்ப ஸ்லோவா சொல்றேன். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ இந்த இன்கம் கால்குலேட்டர் தான் பார்த்தீங்கன்னா, என்ன ரொம்ப ரொம்ப யோசிக்க வச்சது ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு இடத்துலயுமே இல்லாத ஒரு இன்கம், எந்த ஒரு இடத்துலயுமே கிடைக்காத ஒரு லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒர்க் அவுட் சரிங்களா? உண்மையிலே அந்த ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கும்போது, எனக்கு வந்து கூஸ் பம்ப் தான் குடுத்தது. ஸோ அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே நம்ம செல்ஃபா வந்து அனலைஸ் பண்ணும்போது, நிச்சயமா அத நம்மளால மறக்கவே முடியாது. கரெக்ட்டுங்களா? ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கூஸ் பம்பா பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்தது. அப்பா! இப்படி ஒரு பிளானா? இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் வந்து இவ்வளோ இன்கம் கிடைக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு அத உணரும்போது, அப்ப நான் ஒரே விஷயம் தான் நம்புனேன். நம்ம இந்த பிசினஸ்ல ஸ்டெடியா நின்னு பண்ணணும். நம்மளுக்கு கீழ யாரு வராங்களோ, வரலையோ, யார் வந்து பண்றாங்க, பண்ணல. நான் நின்னு இந்த வியாபாரத்த ஸ்ட்ராங்கான ஒரு பில்லரா இருந்து நான் இந்த பிசினஸ் நான் வந்து பெஸ்ட்டா பண்ணணும்னு சொல்லிட்டு நெனச்சு முடிவு பண்ணும்போது, ஒரே விஷயம் தான் முடிவு பண்ணேன். வேலைய விட்டுட்டு ஃபுல் டைமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இன்னைக்கு உங்க எல்லாரையுமே நான் வேலைய விட்டு பண்ணணும்லாம் சொல்லல. நான் முடிவு பண்ணேன். ஏன் அப்படின்னா, அந்த இன்கம் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, நிச்சயமா என்ன தூங்கவே விடல. நிச்சயமா எனக்கு தூங்கவே விடல. ஸோ அந்த இன்கம் கால்குலேஷன் நான் என்னைக்கு கால்குலேட்டர்ல உட்காந்து நோட் எடுத்து, எப்போ நான் தனியா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணனோ, அன்னிலருந்து அந்த இன்கம் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, என்ன தூங்கவே விட்டதே கிடையாது. ஸோ அப்போ அந்த இடத்துல நான் ஒரே விஷயம் தான் யோசிச்சேன். வாழ்நாள் முழுக்க யாரோ ஒருத்தரோட கனவ பூர்த்தி பண்றதுக்கு நான் வேலை பார்க்கணுமா? இல்ல என் கனவ பூர்த்தி பண்றதுக்கு நான் ஒர்க் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, வேலைய விட்டு வரும்போது யோசிச்ச ஒரே விஷயம். ஏன் நான் இத வந்து எடுத்து பண்ணணும்? பிசினஸ ஏன் நான் ஃபுல் டைமா எடுத்து பண்ணணும் அப்படின்னா, ஷார்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா,
இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். இங்கே தான் ஷார்ட் டைம்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். சார் எனக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்கு சார், அடுத்த ஒரு வருஷத்துல நான் இதை பண்ணி ஆகணும் சார், வேலைக்கு போனா பண்ற முடியுமா சார்? அதான் நான் கேட்பேன். வேலைக்கு போனா பண்ண முடியாதுன்னு அவருக்கே தெரியும், ஆனா வேலை பார்ப்பாரு. ஏன் பாக்குறாருன்னு அவருக்கே தெரியாது. ஸோ இந்த இடத்துல நான் யோசிச்ச ஒரு விஷயம், ஷார்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அதை விட மெயினான விஷயம், லார்ஜ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். ஷார்ட் டைம்ல மிகப்பெரிய இன்கம் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இங்க மட்டும்தான் பாசிவ் இன்கம்ன்ற ஒரு விஷயத்தை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு 3 ஸ்ட்ராங்கான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடைச்சிது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் நினைக்கிறாங்க, சார் ஆக்சிஸ் இந்தியா வந்து எதுக்காக சார் நான் வந்து பண்ணணும், நான் வந்து ஒர்க் போறேன், எனக்கு சேலரி வந்துட்டு இருக்கு, அதுவே நான் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ண நிறைய பேர் சொல்றாங்கல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆக்சிஸ் இந்தியான்றது ஒரு டூல் தான். சரிங்களா? இந்த டூல் எதுக்காக உங்களுக்கு பயன்பட போகுது அப்படின்னா, உங்க லைஃப் ஸ்டைலை மாத்துறதுக்காக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதமா பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் இந்தியா பயன்படும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, 50 வருஷமா இந்த மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜ் செக்டார்ல மக்கள் இருக்கீங்க. உங்களுக்கு 20 வயசா இருக்கலாம், இல்ல 19, 18 கூட இருக்கலாம், இல்ல 50 வயசு மேல கூட இருக்கலாம். 50 வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்க வேலையிலயோ இல்ல வியாபாரத்திலயோ மாறாத லைஃப் இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியால மாறும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நம்பி இருக்கோம். நிச்சயமா நம்பி இருக்கோம். அப்போ ஆக்சிஸ் இந்தியால நிச்சயமா வந்து அடுத்த ஒரு வருஷத்துலயோ இல்ல இந்த வருஷத்துலயோ அடுத்த ஒரு 3 வருஷத்துலயோ லைஃப் ஸ்டைல் இங்க இருக்க எல்லாருக்குமே மாறும். புரியுங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தான், சார் ஆக்சிஸ் இந்தியால தான் மாறுமா சார், வேற எங்கேயாவது மாறாதா சார் அப்படின்னா, அதுக்கும் ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப நான் அதர் கம்பெனிஸ் நிறைய யோசிக்கிறாங்க, நிறைய டைரக்ட் செல்லிங்லாம் இருக்கு சொல்றாங்கல்ல. இன்னைக்கு யாராவது ஒரு நபர் நீங்க தாராளமா ட்ரை கூட பண்ணுங்க. என்ன அப்படின்னா, நீங்க ஆக்சிஸ் இந்தியால இருக்கணும்லாம் சொல்லாம அதர் கம்பெனியோட இன்கம் பிளானை பார்த்தீங்கன்னா கேட்டு பாருங்க. சார் நான் ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கணும் சார் இப்போ அந்த கம்பெனில, அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அந்த இன்கம் பிளானை கேட்டீங்கன்னா நீங்க ஆக்சிஸ்ல 7 ஐடி போட்டு சூப்பரா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உண்மையா சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு தலைகீழ தண்ணி குடிச்சுன்னு இருக்காங்க சொல்லுவாங்கல்ல, அதை தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய நெட்வொர்க் லீடர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ப்ராடக்ட் செல்லிங் கான்செப்ட்ல. புரியுதுங்களா? ஸோ அப்போ கால்குலேட் யுவர் இன்கம். ஸோ இதுதான் எனக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்பார்க்கான ஒரு விஷயம். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு ப்ரொஃபைல் எதுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ண அப்படின்னா, நம்ம ஸ்டெப் டு சக்ஸஸ்க்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்ல இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ எந்த ஒரு டைம் வேஸ்ட்டுமே இல்லாமல், ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஷேர்ல தான் இருக்கு. ஸ்டெப் டு சக்ஸஸ். ஸோ ஸ்டெப் டு சக்ஸஸ் அப்படின்னு வைக்கும்போது படிக்கட் கரெக்டுங்களா? சார் ஏன் சார் வந்து எஸ்கலேட்டர்லாம் வைக்கல அப்படின்னா, வெற்றி அடையிறதுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு தான் சொல்லுவாங்க. எஸ்கலேட்டரோ லிஃப்ட்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டுன்ற ஒரு விஷயமே கிடையாது சக்ஸஸுக்கு. சக்ஸஸ் வந்து அடையணும் அப்படின்னா நீங்க வந்து ஒன் பை ஒன்னா ஒரு ஸ்டெப்பா ஏறி தான் வந்தே ஆகணும். யாரா இருந்தாலுமே இன்னைக்கு லைஃப்ல எவ்வளவு பெரிய அளவுல ஜெயிச்சவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைய இன்னைக்கு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா ஜெயிச்சிருக்காங்களோ அந்த அந்த பிரம்மாண்டத்தை விட ஒரு 5 மடங்கு கஷ்டப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. நீங்க யாரை வேணா எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள்லாம் நான் சொல்ல விரும்பல, எக்கச்சக்க எக்ஸாம்பிள் இருக்காங்க. ஆக்சிஸ் இந்தியால இருக்கவங்க எக்ஸாம்பிளே நம்மளுக்கு வந்து தெரியும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டெப் டு சக்சஸுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த மீட்டிங்ல இருக்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வியாபாரம் எடுத்துட்டீங்க, எடுத்துட்டு நம்ம சுயமா நிறைய விஷயம் யோசிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? அதை விட்டுட்டு யார் என்ன சொல்றாங்களோ அப்ளைன் உங்களோட லைன் ஆஃப் ஸ்பான்சர் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம பண்ண ஆரம்பிச்சாலே இந்த பிசினஸ்ல போதும். நீங்க வெளியில உங்க பர்சனல் லைஃப்லலாம் நான் பண்ண சொல்லல, இந்த பிசினஸ்ல நான் சொல்றேன். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அப்ளைன் சொல்றத அப்படியே கேட்கணும்னு சொல்றாங்கல்ல. நீங்க உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க கேட்குறீங்களோ இல்லையோ, ஆனா இந்த பிசினஸ்ல உங்க அப்ளைன் என்ன சொல்றாரோ அதை நீங்க கேளுங்க. சொல் புத்தி சொல்லுவாங்கல்ல, சுயமா நீங்க யோசிச்சு இந்த பிசினஸ்ல தயவு செஞ்சு எதுவுமே பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா, சுயமா யோசிச்சுதான் இத்தனை வருஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். அதுதான் உண்மை. புரியுதுங்களா? சொல்ற ஒரு சில விஷயத்த கேட்டு நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணாலே இந்த இடத்துல வந்து ஜெயிச்சிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ். பேசிக் நாலேஜ்னா நான் என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புதுசா வந்திருக்க எல்லாருமே சரி நோட் பென் எடுத்து அட்டன் பண்ணுங்க. ஸோ நம்மளோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் இந்தியா. சரிங்களா? நம்மளோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா accessindia.com. நம்மளோட எம்டி அண்ட் சிஓ பார்த்தீங்கன்னா எம்டி மிஸ்டர் ஏபி செந்தில்குமார் சார், சிஓ பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சி பாபு சார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர். சரிங்களா? 8069050505 நம்மளோட கஸ்டமர் கேர் நம்பர். நம்மளோட கான்செப்ட், நம்மளோட விஷன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட கான்செப்டும் நம்மளோட விஷன். சரிங்களா? இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா
ஏன் சார் ஆக்சிஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியிலே நம்ம பெஸ்ட், எம்எல்எம்லயும் சரி, ஸோ டிஜிட்டல்லையும் சரி நம்ம தான் பெஸ்ட் அப்படின்னா ஏன் பெஸ்ட் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ்ல ஒரு பிஸ்னஸ்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ் இருக்கும், இன்கம் இருக்கும், பிளாட்ஃபார்ம் இருக்கும். பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராடக்ட்ஸ். நம்மகிட்ட என்ன சார் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, உதயம் உளுத்தம் பருப்பு இதெல்லாம் இருக்குல்ல, இதுதான் எஃப்எம்சிஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் பிஸ்னஸ்ல ப்ராடக்ட்ஸ் பெஸ்ட். அதுல இன்கம் பிளான் இருக்குல்ல, ஸோ எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இன்னைக்கு ஹையஸ்ட் இன்கம் பிளானே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கில் வந்து ஃபவுண்டர் டைரக்டர் நிர்மல் சார் சொல்லியிருந்தாரு 82.4% பார்த்தீங்கன்னா நம்ம இன்கம் தந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே இன்ஸ்பயராக இருந்தது. எந்த ஒரு கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா 80% அவங்க எடுத்துக்கிட்டு 20% தான் மக்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம கம்பெனி மட்டும்தான் 20% அவங்க எடுத்துக்கிட்டு 80% பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தராங்க. ஸோ அந்த இன்கம் பிளான் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும் சரிங்களா. ஸோ அதை விட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இன்னும், அதாவது இப்போ இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே ஓன் பிராண்டட் வச்சிருக்காங்கல்ல. ஏன் சார் அவங்கள விட நம்ம பெஸ்ட் அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட ஃபேமிலிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே சோப் யூஸ் பண்றோம்னா நிச்சயமா கிடையாது. எல்லாருமே ஒரே பேஸ்ட் யூஸ் பண்றோம்னா நிச்சயமா கிடையாது. ஒரே ஷாம்பு யூஸ் பண்றோம்னா நிச்சயமா கிடையாது. நம்ம ஃபேமிலியில ஒரு 5 பேர் இருக்கோம், ஒரு 5 பேராலேயே ஒரே ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த உலகம் முழுசா ஒரே ப்ராடக்டை கொண்டு வர்றது எந்த அளவுக்கு சாத்தியன்றது எனக்கு தெரியல. இதை ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பைனரி இன்கம். ஸோ இதுல ஏன் சார் நம்ம வந்து பெஸ்ட் பைனரி இன்கம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, மார்க்கெட்டிங், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். ஒரு கடன் வைக்கிறோம்னா இது மூணுமே பண்ண போறோம். ஆனால் நம்ம பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்டேட்டட் பிளாட்ஃபார்ம். ஏன்னா ஃபியூச்சர் அப்டேட்டட் அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் வச்சிருக்கோம். பெஸ்ட் பிஸ்னஸ், வேர்ல்டுலயே பெஸ்ட் பிஸ்னஸ் ஆன்லைன் ஷாப்பிங் தான். ஆனால் அதுல டிஸ்கவுண்ட்டும் கொடுத்து அதுல சர்வீஸும் ப்ரொவைட் பண்ற ஒரே இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நீங்க ஆக்சிஸ் இந்தியா தான். இந்த ஒரு பேசிக் நாலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நியூ கெஸ்ட் லிஸ்ட். நியூ கெஸ்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நியூ கெஸ்ட் லிஸ்ட் எல்லாருமே வந்து நோட்டு போட்டு நேம் எடுப்போம், மொபைல் நம்பர், பிளேஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நியூ கெஸ்ட் லிஸ்ட் எடுப்போம். நீங்கள் நிச்சயமாக எல்லாருமே நினைப்பீங்க புதுசாக வந்த நபர்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுவான், ஒரு 5லேருந்து ஒரு 20 பேர் நிச்சயமாக என்ன பண்ணியிருப்பீங்க, எல்லாருமே பிளான் பண்ணியிருப்பீங்க. க்ளோஸ்டு சர்க்கிள், ரொம்ப ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள். இவன் வந்து எனக்கு வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சித்தப்பா பெரியப்பா, இவர் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவார், நான் சொன்னால் என்ன வேணா கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்ணி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு 7 ஐடியோ இல்லை ஒரு 3 ஐடியோ போட்டிருப்பீங்க. ஆனால் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் அவங்ககிட்ட போய் சொல்லும்போது இதெல்லாம் உனக்கு எதுக்கு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, இதெல்லாம் பண்ணக்கூடாது, உனக்கு தெரியாதா, ஆல்ரெடி என்கிட்ட கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அண்ட் ஸோ எவ்வளோ டிமோட்டிவேட் பண்ண முடியுமோ, எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசுவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எப்பவுமே சொல்லுவாங்க, தங்கம் பார்த்தீங்கன்னா என்னைக்குமே மழையா பார்த்தீங்கன்னா தங்கம்லாம் கிடைக்காது. ஜல்லடை ஃபுல்லா மண் எடுத்து அந்த மண்ணை வந்து ஜலிக்க 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 தான் என்ன ஆகும், லாஸ்டா தங்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நிற்கும். கரெக்டுங்களா. ஸோ அப்போ அதே மாதிரி தான் உங்களோட கான்டாக்ட்ல நீங்க நினைக்கிற க்ளோஸ்டு பர்சன்லாம் வருவாங்க அப்படின்லாம் கிடையாது. நீங்க ஜலிக்கும் போது தான் லாஸ்டா ஒருத்தர் இருப்பான் உங்களுக்கு அந்த கான்டாக்ட்ல, இவெல்லாம் ஜாயின் பண்ணுவானே தெரியாது. அவன் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் டைரக்டராவோ, ஒரு எக்ஸிகூட்டிவ் டைரக்டராவோ, ஒரு சிடியாவோ, விபியா கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் நீங்க நம்புவீங்க பார்த்தீங்களா, அவன் வர்றது நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு பாசிபிளா, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3 வருஷமா இருக்கேன். நான் போய் சொன்னேன் என் ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணிட்டான், என் ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணி என் ஃப்ரெண்டு சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இனி வரைக்கும் நான் யாரையுமே பார்த்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் கொண்ட லிஸ்ட் எடுங்க. மினிமம் 100 பேர் கொண்ட லிஸ்ட் எடுங்க. எஃப்ஆர்என்சின்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நெய்பர் கொலீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு 25 பேர், ரிலேட்டிவ்ஸ்ல ஒரு 25 பேர், நெய்பர்ல ஒரு 25 பேர், கொலீக்ஸ்ல ஒரு 25 பேர். ஒரு 100 கான்டாக்ட்ஸ் எப்பவுமே உங்க கையில வச்சுக்கோங்க. எந்த ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலும் அவங்க கையில கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஸ்கூலா இருந்தா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட நேம், மொபைல் நம்பர், வீட்டு அட்ரஸ், பிளட் குரூப் எல்லாமே வச்சிருப்பாங்க. காலேஜா இருந்தாலும் அதேதான், கம்பெனியா இருந்தாலும் அதேதான். நம்ம இன்னைக்கு எந்த ஒரு ஷாப்பிங் மால் போனாலும் நம்மளோட மொபைல் நம்பர் தான் கேட்கறாங்க.
அப்போ நம்மளோட ஒரு மொபைல் நம்பர்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி ரூபா பிஸ்னஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா டவர்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்காக நம்ம அந்த மொபைலை யூஸ் பண்ணுறதுக்காக சேட்டலைட் வந்து அனுப்பியிருக்காங்க. கோடிக்கணக்கான பிஸ்னஸ் நம்மளோட மொபைல் நம்பர்ல பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இருக்க நம்பரை பார்த்தீங்கன்னா நம்ம தூங்க வச்சுட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்ல ஃப்ரீக்வென்ட் கான்டாக்ட்ல ஒரு 3 பேர்ட்ட பேசினு இருக்கோம். தயவு செஞ்சு ஒரு பிசினஸ் மேனா இருந்தானா அவன்கிட்ட இருக்க கான்டாக்ட்ஸை கரெக்டாக பயன்படுத்துறவன் தான் மிகப்பெரிய பிசினஸ் மேன் சொல்லுவாங்க. அந்த கான்டாக்ட்ஸ் நீங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா அரேஞ்ச் ஹோம் மீட்டிங். சரி, ஓகே சார், நான் எப்படி சார் அரேஞ்ச் பண்ணணும் ஹோம் மீட்டிங் அப்படின்னா, தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா யார்கிட்டயும் போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் ஹோம் மீட்டிங் அரேஞ்ச் பண்றீங்க, ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போங்களேன், ஜஸ்ட் வந்து அப்படியே அவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெஸ் கூட வியர் பண்ணிருக்க மாட்டாங்க, நைட் இதெல்லாம் போட்டிருப்பாங்க, அவங்கள கூட்டு போய் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சிடறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க அந்த ரிக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா வைக்கவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ரிக்வஸ்ட் வச்சு கெஸ்ட் என்ன பண்ணக்கூடாதுன்னா கூப்பிடவே கூடாது. உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டு கம்மியா கிடைக்குது. இப்போ நீங்க போய் பக்கத்து வீட்டுலலாம் சொல்றீங்க, எப்படி வருவாங்க? செம்மையா கிளம்பி வருவாங்களா? புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. அந்த ஹோம் மீட்டிங்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் எடுக்க முடியும் அப்படின்னா நம்மளோட மென்டார் விஜயகுமார் சார் தான் நான் வந்து சொல்லணும். ஏன்னா ஒரு ஹோம் மீட்டிங் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நபரை வந்து க்ரோத் பண்ணுவோம் அப்படின்னா நிச்சயமா க்ரோத் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா விஜயகுமார் சார். ஏன்னா ரெகுலரான ஹோம் மீட்டிங், அந்த ஹோம் மீட்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக அரேஞ்ச் பண்ணுவாங்க. ப்ராப்பரான ட்ரெஸ் கோடில் வருவாங்க. ப்ராப்பராக சேர்லாம் போட்டு போர்டு அரேஞ்ச் பண்ணி, நீங்கள் சேர்லாம் போட்டு போர்டு அரேஞ்ச் பண்ணலாம் கிடையாது. உங்கள் சுற்று வட்டாரத்தில் புரியுங்களா ஒரு 1 hour டைம் கொடுத்து ஒரு ஈவினிங் டைம்ல அரேஞ்ச் பண்ணி உங்க லீடரை வர வச்சு உங்க லீடர் பத்தி நீங்க பேசி நீங்க சூப்பரா பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணா உங்க பிசினஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரா டெவலப் ஆகும். ஹோம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாதவங்க ரெகுலரா அந்த ஹோம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. ஒரு வாரம் மட்டும் பண்ணக்கூடாது. சார் நான் ஒரு வாரம் அரேஞ்ச் பண்ணேன், எல்லாரும் வேலை இருக்குன்னு போயிட்டாங்க, அடுத்த வாரம் வேணாம் சார், நான் போய் கூட மாட்டேன், இப்படிலாம் கிடையாது. ரெகுலரா பார்த்தீங்கன்னா ஒரு வெனஸ்டே பண்றீங்களா, ரெகுலரா வெனஸ்டே பார்த்தீங்கன்னா ஹோம் மீட்டிங் பண்ணுங்க. நிச்சயமா சொல்ற மிகப்பெரிய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? அதே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். உங்களை பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி விஷயம் என்ன அப்படின்னா ஹோம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் என்ன பண்ணணும், ஃபாலோ அப் பண்ணணும். ஃபாலோ அப்னா என்ன அப்படின்னா, சார் பிளான்லாம் முடிச்சிடறேன் சார், பிளான்லாம் கேட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சார் ஃபோனே எடுக்க மாட்றாங்க. என்ன ஆச்சுன்னே தெரில. அவங்க ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லிட்டாரா, இல்லை அவங்க பேமெண்ட் ரெடி பண்ணலையா, இல்லை வந்து ஃபோன் எடுக்க முடியாத சுச்சுவேஷனா, நம்மளாம் நிறைய திங்க் பண்ணுறோம். ஆனால் அவங்க கேஷுவலாக உட்காந்து டிவி பார்த்துன்னு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபாலோ வித்தின் 48 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 48 ஹவர்ஸ் ஃபாலோ பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் கிடையாது, நேரில் சொல்கிறாங்க. 48 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேரில் போய் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிள்? நிறைய பேர் நீங்கள் யோசிக்கலாம், சார் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்காங்க, நான் என்ன சார் பண்ணுறது? நிச்சயமாக புரியுது, புரியுங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ காலில் கூட என்ன பண்ணலாம்னா ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்போ கூட யோசிப்பீங்க, ஃபோன் எடுத்தால் தான் சார் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஃபோன் எடுக்காததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஆனால் ஃபாலோ பார்த்தீங்கன்னா நம்ம 48 ஹவர்ஸில் ஏன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம மனித ஒரு இயல்பு என்ன அப்படின்னா 60,000 சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டே பை டே போயிட்டு இருக்கான். அந்த 60,000 சிந்தனைகள்ல நீங்க சொன்ன ஆக்சிஸ் இந்தியா பிளான் எந்த அளவுக்கு கீழே போயிருக்கா இல்ல மேல வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு பேசியிருக்கோமோ அதுதான், கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்ம ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃபாலோ அப்பை பார்த்தீங்கன்னா சொல்ல நம்ம ஒரு வாட்ஸ்அப்ல ப்ராட்காஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த ப்ராட்காஸ்ட்டை நீங்க கிரியேட் பண்ணி ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமா சொல்ற ரிசல்ட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா நான் 2 வருஷம் ஃபாலோப்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி எடுத்திருக்கேன், 3 வருஷம் ஃபாலோப்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி எடுத்திருக்கேன். 3 வருஷமா ஒரு நபர் என் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு போன வாரம் ஜாயின் பண்ணவர்லாம் இருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ அப்போ ரெகுலர் ஃபாலோ அப் பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ரிசல்ட் தரும். சரிங்களா? உடனே தரல அப்படின்னா வருத்தம்லாம் பட வேணாம். 48 ஹவர்ஸ்ல நீங்க பண்ணணும். ஏன் அப்படின்னா அது வந்து ஹார்ட் டைம்னு சொல்லுவாங்க. அவங்க பிசினஸ் பிளான் பார்த்துட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியா இருக்கும் போதே சூட்டோட சூட்டா அதான் சொல்லுவாங்கல்ல, கம்பியை உருக்கி எந்த வடிவத்துல வேணுமோ ஊத்தணும் அப்படின்னா அந்த சூட்டோட சூட்டா ஊத்தணும்னா நம்ம எந்த வடிவத்துக்கு ஊத்துறோமோ அதே மாதிரி வடிவமா பார்த்தீங்கன்னா மாறிடும், கரெக்டுங்களா? ஸோ அதே ஒரு விஷயம் தான், நீங்க பிளான் கொடுத்துருக்கீங்க, அந்த நபரை ரெடி பண்ண போறீங்க, அப்போ எந்த மாதிரி ரெடி பண்ணணும்னா அந்த அளவுக்கு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சியா ஃபாஸ்டா ரெடி பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரி ஓகே சார் நெக்ஸ்ட் நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா மினிமம் டெய்லி பார்த்தீங்கன்னா 4 hours ஒர்க் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி பார்த்தீங்கன்னா 4 hours பார்த்தீங்கன்னா மினிமம் ஒர்க் பண்ணணும். அது பார்ட் டைமராக இருக்கட்டும், ஃபுல் டைமராக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்
4 ஹவர்ஸ். ஏன் இந்த 4 ஹவர்ஸ் சொல்றேன் அப்படின்னா, நிறைய ஏர்ன் பண்ணணும், லைஃப் ஸ்டைல் மாறணும், என் கஷ்டம் தீரணும். இது எல்லாமே உங்க அப்ளைன் கிட்ட சொல்லி தான் நீங்க ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆனா, அந்த 10,000 20,000 சம்பளம் குடுக்குற கம்பெனில என்ன பண்ண மாட்டீங்க? என் லைஃப் ஸ்டைல் மாறணும், என் கடன் அடைக்கணும்லாம் சத்தியமா யாரும் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனா, இங்க ஒரு 4,700 குடுக்கும்போது, சார் என் வாழ்க்கையே மாறிடணும் சார், என் லைஃப் ஸ்டைலே மாறிடணும் சார், என் கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடணும் சார், எல்லாருமே சொல்லியிருப்பீங்க. ஆனா, வேலையில இத சொல்லியிருப்பீங்களான்னா நிச்சயமா கிடையாது. அவனும் உங்கள கேட்டிருப்பானான்னா நிச்சயமா கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஆனா, குடுத்த இந்த இடத்துல 1 மணி நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, நம்ம எப்படி லைஃப் ஸ்டைல் மாறும் அப்படின்னா, நீங்களே 4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா, மினிமம் குடுக்கணும். நான் பார்ட் டைமரா இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, 4 மணி நேரத்துக்கு மேல தான் நான் குடுப்பேன். ஃபுல் டைமரா இருந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன். நான் பிசிக்கலாவோ, இல்ல மென்டலியோ ஆக்சஸ பத்தி தான் நான் யோசிப்பேன். ஆக்சஸ்ல ஏதோ ஒரு வேலை பார்த்தீங்கன்னா, என்னோட மூளை பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கும். ஏதோ ஒரு கெஸ்ட்ட பத்தி ஞாபகப்படுத்திட்டு இருக்கும். என்னோட உடம்புல ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ்க்கான ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த 4 ஹவர்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணுங்க. என்ன ரெஸ்பெக்ட்னா, வியாபாரத்துக்கு மரியாதை குடுத்து பண்ணுங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு 1 ஹவர் குடுத்தா கூட, அத ப்ராப்பரா குடுத்தீங்கன்னா, நிச்சயமா ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படின்றது தான் என்னோட ஒரு விஷயம். பார்ட் டைமா இருக்கிற நீங்க. அந்த பார்ட் டைமா இருக்கிறவங்க, இந்த 1 ஹவர் குடுக்குற டைம் எப்படி தெரியுமா குடுக்குறாங்க? Zoom மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்கல்ல, "சார் நான் இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டேன் சார். என்ன ஒர்க் மேடம் பண்ணீங்க?" அப்படின்னா, "சார் நான் வந்து 6:30 மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் 7:00 மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன். 2 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் ஆக்சிஸ்க்கு. தயவு செஞ்சு அது கிடையவே அது ஒர்க்ல பார்த்தீங்கன்னா ஆடே ஆவாது." புரியுதுங்களா? ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க எவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எவ்வளோ பசிக்குதோ அவ்வளோதான் நீங்க சாப்பிட முடியும். உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அப்ப இந்த இடத்துல மினிமம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். டெய்லி 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுங்க. ஒர்க்னா என்ன அப்படின்னா, கெஸ்ட்ட போய் பார்த்து பிளான் குடுக்குறது. இதுதான் ஒர்க்கு. அதுதான் அந்த பிளான குடுத்து என்ட்ரி வாங்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு. இந்த ஒர்க்க பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம வந்து 4 ஹவர்ஸ் பண்ணணும். ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா விசிட் ரெகுலர்லி. ஸோ அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச விஷயம். ஸோ எப்பவுமே வந்து ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து நானும் என் டீம் தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருப்போம். ஸோ அந்த ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே குடுக்கும். ஏன்னா, இந்த வியாபாரத்து மூலியமா சம்பாரிச்சு வாழ்வாதாரத்தையும், ஸோ தன்னை சார்ந்த நிறைய நபரோட லைஃப் ஸ்டைல மாத்துன நிறைய ஜாம்பவான் பார்த்தீங்கன்னா, அவங்களோட காலடி பட்ட இடம். ஸோ அவங்களோட மூச்சு காத்து, அவங்களோட ஸ்பீச்சு, அவங்களோட டெஸ்டிமோனியல், அவங்களோட கண்ணீர், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு வைப்ரேஷன். ஸோ அவங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட எம்டி சாரும் பார்த்தீங்கன்னா சடனா ஆஃபீஸ் வருவாரு, சிஓ சார் வருவாரு, ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே நேர்ல பார்க்கும்போது, ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா வரும் லைஃப்ல. அதை விட ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்குமே லைவா நடந்திருக்கு. கெஸ்ட்டே வராம நிறைய நாள் உட்காந்துருக்கேன். கெஸ்ட்டே வரமாட்டாங்க. எவ்வளோ கால்ஸ் பேசுவோம், கெஸ்ட்டே வரமாட்டாங்க. சோகமா உட்காந்துட்டு இருப்பேன். ஆனா எனக்கு பக்கத்து டேபிள்ல பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு டீம்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல உட்கார வச்சு பிளான் குடுத்துட்டு இருப்பான். எப்படி ப்ரோ கெஸ்ட் வந்தாங்கன்னு கேட்டா, ப்ரோ கால்ஸ் தான் ப்ரோ பேசி வர வச்சேன் அப்படி சொல்லுவான். அப்ப நான் வந்து எப்படி பேசுறான்னு கேட்டு பேச ஆரம்பிப்பேன். புரியுங்களா? அதை விட ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? ஐடி வரலன்னு சொல்லிட்டு கெஸ்ட் வந்துட்டாங்க, ஐடி வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவேன். அப்பலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேடம் வந்து கூப்பிட்டு, சங்கர் கொஞ்சம் ஃபோட்டோ எடுங்க சங்கர், ஒரு ஐடி எடுத்திருக்கேன்னு சொல்லுவாங்க. எனக்கா, நானே ஐடி வரலன்னு உட்காந்துருக்கேன். இவங்க பார்த்தீங்கன்னா ஐடி எடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்க கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் பொறாமையாவும் இருக்கும், ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கும். அவங்க ஐடி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டு நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, அவங்க பேசி ஏதோ ஒண்ணு பேசி என்ட்ரி எடுத்திருக்காங்கல்ல, அப்ப நானும் பேசணும் அப்படின்னு சொல்லி திருப்பி நான் பேச ஆரம்பிப்பேன். பேசி என்ட்ரி எடுக்க ஆரம்பிப்பேன். அப்போ ஹெட் ஆஃபீஸ்ல இருக்கும்போது இந்த ஒரு பீக்கான ஹவர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, செம்மையான ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அத பார்க்கும்போது நிச்சயமா சொல்றேன், நம்மளும் வந்து பண்ணணும். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டா பண்ணணும். நம்ம டீம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து மீட்டிங் ஹால்ல உட்கார வச்சு மீட்டிங் பண்ணணும். இந்த மாரி நெறைய தாட்ஸ் வரும். ஒரு நெறைய இன்னோவேட்டிவ்ஸ் ஐடியாஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் ஆஃபீஸ் விசிட் ரெகுலர்லி சொல்றாங்க. நியர்பைல இருக்கவங்க நிச்சயமா ஆஃபீஸ யூஸ் பண்ணுங்க. அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கவங்க, எனக்கு தெரிஞ்சு 2 வீக்ஸ் ஒன்ஸ் இல்ல மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா, விசிட் பண்ணீங்கன்னா உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அட்டெண்ட் ஆல் மீட்டிங். அட்டெண்ட் ஆல் மீட்டிங் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஆக்சஸ் இந்தியால மீட்டிங் ட்ரைனிங் அப்படின்னா நிச்சயமா பஞ்சமே கிடையாது. ஸோ மோட்டிவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமே கிடையாது ஆக்சஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா, எல்லாருமே ஆல்மோஸ்ட் தி பெஸ்ட்டான லீடர்ஸ் தான். எல்லாருமே பெஸ்ட் ஸ்பீக்கர் தான். எல்லாருமே ஸ்பீக்கர் தான். ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, Zoomல பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா எக்ஸலென்ட்டா பேசுறாங்க. எப்படி பேசுறாங்கன்னா, அவங்களோட வாழ்க்கை மாறி இருக்கு. அத அவங்க உணர்றாங்க. அத அவங்க பேசும்போது நெறைய பேருக்கு மாறும்னு அவங்க நம்புறாங்க. அவ்வளோதான். ஸோ அந்த மாரி எல்லாருமே வந்து பெஸ்ட்டான ஸ்பீக்கர், பெஸ்ட்டான லீடர்ஸ் தான். ஆனா இது ஏன் சார் நான் அட்டெண்ட் பண்ணணும்? அப்படின்னா, இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஃபிரெண்ட்ஸ். மீட்டிங், ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணல அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்ல, எனக்கு உண்மையிலேயே இன்னைக்கு காலைல இருந்து ஒரு 4:30 மணிக்கு நான் எழுந்தேன்.
4:30 மணில இருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே இல்லை. நான் பாசிட்டிவ் வைப்ஸை பத்தி நான் அதிகமா யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டாக்டர் தனிவேல் சாருக்கு வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிக்கணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அவர் வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் பண்ணும்போது, இன்னைக்கு நான் இப்ப பேசிட்டு இருக்கேன்ல, நான் வந்து நான் நினைக்கிறேன் ஃபயர்ஃபுல்லா பேசிட்டு இருக்கேன். நிச்சயமா இந்த மீட்டிங்ல யாராவது ஒருத்தர் தலைகாணி பக்கத்துல போனை வச்சுன்னு மேல பார்த்து யார் படுத்துட்டு கண்ண மூடின்னு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நிச்சயமா இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருப்பீங்களே, அதுல நானும் ஒருத்தன். தனிகோல் சார் பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபுல்லா பேசிட்டு இருப்பாரு. தலைகாணி பக்கத்துல போனை காது கிட்ட ஸ்பீக்கர் வச்சுட்டு லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்து கண்ண மூடி இருப்பேன். நான் ஏந்து பார்க்கும்போது மீட்டிங்கே முடிஞ்சு மீட்டிங் என் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் மீட்டிங் அட்டன் பண்ண ஸ்டார்டிங் வந்த ஒரு பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். ஆனா அந்த இடத்துல அவர் சொன்ன ஒரு சில வார்த்தைகளை கேட்டு இந்த வியாபாரத்தை கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங்கை ஈகிள்ஸ் டீமுக்காக இன்னைக்கு வந்து மெனக்கெடுதல் சொல்லுவாங்கல்ல, அதை மெனக்கெட்டு இன்னைக்கு நம்மளுக்காக சூப்பரா கொடுத்துட்டு இருக்க பேச்சு முத்தனனுக்கும் வந்து நான் தேங்க் பண்றேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த மீட்டிங் ட்ரைனிங்ல தான் பாத்தீங்கன்னா இவங்க வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மீட்டிங் ட்ரைனிங் மூலியமா தான் அவர் வளர்ந்துருக்காரு. இந்த மீட்டிங் ட்ரைனிங் மூலியமா பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்குறாங்களே. மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். உங்க டீம் அட்டன் பண்ண வச்சா மட்டும்தான் உங்க டீமை டூப்ளிகேஷன் பண்ண முடியும். யாருக்கெல்லாம் ரிசல்ட் வரலையோ மீட்டிங் ட்ரைனிங் வாங்க, யாருக்கெல்லாம் டீம் ஒர்க் பண்ணலையோ டீமை மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ண வைங்க. நிச்சயமா சொல்றேன், உங்க டீம் ரொம்ப ரொம்ப பெஸ்டான டீமா நிச்சயமா வரும். ஸோ அதுக்கு காரணமே மீட்டிங் ட்ரைனிங் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கான்டாக்ட் யுவர் அப்ளைன் டெய்லி. உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான். ஸோ நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். எப்பவுமே காண்டாக்ட் பண்ணுவேன். ஆனால் காண்டாக்ட் பண்ணாத ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, அப்ளைனை காண்டாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, நிச்சயமா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை இருக்கும் போது தான் நம்ம காலே பண்ண மாட்டோம். பிரச்சனை இருக்கும்போது தான் காலே பண்ண மாட்டோம். நல்லா இருக்கும்போது தான் நல்லா தான் பேசுவோம். எல்லாருமே அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு. அந்த பிரச்சனை இருக்கும்போது தான் நம்ம ஃபர்ஸ்ட் மெயினாக கால் பண்ணணும். ஏன் அப்படின்னா, எப்பவுமே எனக்கு விஜய் நான் சொல்லுவாரு, இன்னைக்கு டாக்டர் கிட்ட போனியா கேட்பாரு. இன்னைக்கு ஏன்னா நான் போனோம் அப்படின்னு கேட்பேன். நான் நல்லா தானே இருக்கேன், இன்னைக்கு ஏன் போனோம் அப்படின்னு கேட்பேன். அப்போ உடம்பு நல்லா இல்லைன்னா கண்டிப்பா போய் டாக்டரை பார்ப்பேன்னு சொல்லுவேன். அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிசினஸ் நல்லா பண்றீங்க, பிவி நல்லா கொடுக்குறீங்க, அப்ப நீங்க லீடர் கிட்ட போய் பேசுறீங்க அப்படின்றதெல்லாம் விஷயமே கிடையாது. உங்களுக்கு பிசினஸ் எப்போ நடக்கலையோ, உங்களுக்கு எப்போ என்ட்ரி வரலையோ, நீங்க பேசுறவங்க எப்போ ஜாயின் பண்ணலையோ, நீங்க போய் பேசினா எல்லாருமே கலாய்க்கிறாங்களோ, எப்போ நீங்க போய் பேசி ஒருத்தன் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்றாங்களோ, அப்போதான் நீங்க உங்க லீடர் கிட்ட கனெக்டே ஆகணும். நீங்க சூப்பரா வந்து ஒரு ஐடி சீலிங் அடிச்சு சூப்பரா டீமை டெவலப் பண்ணும்போது உங்க அப்ளைன் நீங்க பெருசா கான்டாக்ட் பண்ணணும்லாம் கிடையாது. நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் போய் பார்த்து பேசினா கூட போதும். ஆனா பிகினிங்ல நிச்சயமா சொல்றேன், அப்ளைனை கான்டாக்ட் பண்ணாம இருக்கவே கூடாது. புரியுதுங்களா? ஸோ ரெகுலரா கான்டாக்ட் பண்ணுங்க அப்ளைனை. ஏன் அப்படின்னா, இந்த வியாபாரத்துல நம்மளை விட முன்னாடி ஒரு 1 ஹவர் ஜாயின் பண்ணியிருந்தாலும், ஒரு நாள் முன்னாடி ஜாயின் பண்ணியிருந்தாலும் அவங்க அப்ளைன் தான். நீங்க எவ்வளோ டவுன்லைன் வேணா எடுக்கலாம், 1000 டவுன்லைன் எடுக்கலாம். ஆனா உங்க அப்ளைன் என்ன பண்ண முடியாது, உங்களால எடுக்கவே முடியாது. ஸோ அந்த அப்ளைன் இல்லை அப்படின்னா நீங்களே இந்த பிசினஸ்ல கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மீட்டிங்ல எவ்வளவு பேர் இருக்கும். அப்ளைன்ற ஒரு பர்சன் இந்த பிசினஸ் கொடுத்த ஸ்பான்சர்ன்ற ஒரு பர்சன் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே யாரோ ஒருத்தர் டவுன்லைன் தானே. யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த அப்ளைனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த அப்ளைன் சொல்ற பேச்சை கேட்டு அந்த அப்ளைன் கூட டெய்லி கான்டாக்ட்ல இருந்தா இந்த பிசினஸ் வந்து நிச்சயமா சொல்றேன், நம்மளை விட பெஸ்டான லீடர் யாராவது இருப்பாங்கன்னா நிச்சயமா கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ் இருக்கும். நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம், கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒய்ஃப் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நெகட்டிவா பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு இருக்காங்க. அப்படி ஒய்ஃப் பாசிட்டிவா இருக்காங்க, ஆனா மிகப்பெரிய நெகட்டிவ் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டா இருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன். ஆனா அவங்க 2 பேருக்குமே பாசிட்டிவான பர்சன் அவங்களோட அப்ளைன் தான். எப்போ நீங்க என்ன விஷயம்னா பேசுங்களேன், சார் நான் வீடு வாங்கணும், நான் கார் வாங்கணும், என் குழந்தைக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை நான் ஸ்கூட்டி வாங்கணும், இல்லை நகை வாங்கணும், எது வேணா சொல்லி பாருங்களேன். நிச்சயமா உன்னால முடியும், பிளான் பண்ணி ஒர்க் பண்ணு, அதுக்கு என்ன ஒர்க் பண்ணுமோ நான் சொல்லு, நான் சப்போர்ட் பண்ணி தரேன். இதான் உங்க லீடர் சொல்லுவாங்க. உன்னால முடியாது, உனக்கு வராது, உனக்கு தெரியாது, எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, இதெல்லாம் வெளில இருக்கவங்க சொல்றது. ஆனா அவங்க லீடர் சொல்றது, உன்னால நிச்சயமா முடியும், நான் இருக்கேன், நீ பண்ணு, நம்ம சப்போர்ட் பண்றேன், உனக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பிளான் போட்டு தரேன், அந்த பிளான்ல ஒர்க் பண்ணா நிச்சயமா ஒரு 3 மாசத்துல இதை பண்ணிடலாம். இதுதான் உங்க லீடர். புரியுதுங்களா? ஸோ இதுக்காக தான் சொல்றேன், நம்ம லைஃப்ல வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலா எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அவங்களோட ஒரு அப்பா. புரியுதுங்களா? அப்பா தான் வந்து மிகப்பெரிய ரோல் மாடலா ஒரு ஹீரோவா பார்த்தீங்கன்னா இருப்பாங்க எல்லாருக்குமே. எனக்கு அப்படிதான். ஸோ அப்போ
அந்த இடத்துல ஒரு அப்பா ஸ்தானத்துல தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட லீடர்ஸ், நம்மளோட மென்டார்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து நம்ம எல்லாருமே ஈகிள்ஸ் டீம்ல வந்தது உண்மையிலே ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும், ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட விபி ஸோ ஹரிபிரகாஷ் சார் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்காரு. ஸோ உண்மையிலே வந்து அவரை மாதிரி ஒரு லீடர், அவரை மாதிரி ஒரு கிரேட் மென்டார் கிடைக்குது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ உங்களோட டைரக்ட் ஸ்பான்சர், உங்களோட லீடர், அவர் இடியா இருக்கலாம், சிடியா இருக்கலாம், யாராவனா இருக்கலாம், அவர்கிட்ட ரெகுலரா கம்யூனிகேஷன்ல இருங்க. அவர்கிட்ட நீங்க கம்யூனிகேஷன்ல இருந்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், எல்லா விஷயமும் புரியுங்களா உங்களுக்கு கிடைக்கணும்னு அவர் ஆசைப்படுவார். அது மூலியமா உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ லீடர் கிட்ட எந்த அளவுக்கு கனெக்டிவிட்டியா இருக்கணும் அப்படின்னா, அதாவது தாய்ப்பால் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு பியூரா இருக்குமோ அந்த அளவுக்கு பியூர் கம்யூனிகேஷன்ல இருங்க. தயவு செஞ்சு பொய் சொல்லாதீங்க, அவங்கள ஏமாத்திரம்னு நினைச்சுக்காதீங்க. எப்பவுமே வந்து ஸ்கூல்லயே சொல்லுவாங்கல்ல, டீச்சரை ஏமாத்திரம் நினைச்சிருந்தேன், நான் தான் படிக்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? அதே மாதிரி காலேஜ்ல ப்ரொஃபஸரை ஏமாத்தினேன், நான் தான் வந்து இன்னைக்கு வந்து அரியர்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சஸ் இந்தியா வந்து ஸ்கூலோ காலேஜோ கிடையாது, இது நம்மளோட லைஃப். லைஃப்ல வந்து லீடரை ஏமாத்துனீங்க அப்படின்னா அது லீடரை ஏமாத்தல, நம்மளை தான் நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களை உணர்த்திடும். சரிங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி டார்கெட். சார் என்ன சார் வீக்லி டார்கெட்டே இல்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னா, இந்த டார்கெட் வந்து கம்பெனி கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுக்கு நம்ம வச்சுக்கிற போற ஒரு டார்கெட் தான். சரிங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் ஒரு 5000 ரூபாய் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த 5000 ரூபாய்க்கான பிளானை வந்து உங்க லீடர் கிட்ட கேளுங்க. சார் நான் வந்து 5000 ஏர்ன் பண்ணணும், அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும், ரைட்ல எத்தனை ஐடி எடுக்கணும், 60 பீவில் எடுத்தா எத்தனை ஐடி, ஒரு 3000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணணும், அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. என்ன வேணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கான பிளானை வந்து பார்த்தீங்கன்னா உங்க லீடர் கிட்ட கேட்டு வாங்குங்க. அந்த பிளானை வாங்கி ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணாதான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நிச்சயமா சொல்றேன், பிளானை கேட்டு இந்த பிளானை வந்து டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்க லீடருக்கு நீங்க வந்து கேட்டீங்கன்னா நிச்சயமா போட்டு கொடுப்பாங்க. இதை வாரம் வாரம் செட் பண்ணணும். இதுல ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வாரம் ஃபிக்ஸ் பண்றீங்க, அந்த டார்கெட் முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, நான் இப்படி நினைச்சாலே எனக்கு நடக்காதுன்னு சொல்லிடுறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க நினைக்கிறத ஃபர்ஸ்ட் நம்புங்க, அப்பதான் நடக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான பிளான் உங்க லீடர் கிட்ட கேட்டு அந்த பிளான்ல ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணணும். ஒர்க் பண்ணாம எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும்? பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ வீக்லி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. வீக்லி ரெகுலரா பார்த்தீங்கன்னா டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்ல பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுங்க. அந்த டார்கெட் உங்களுக்கான டார்கெட். கம்பெனி யாருக்குமே தரல. கம்பெனி பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் இன்கம் கொடுத்துட்டாங்க எல்லாருக்குமே ஈக்குவலா. அதுல எவ்வளவு நீங்க எடுக்கணும் இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் முடிவு பண்ணணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் சொன்ன இந்த 9 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 9 பாயிண்ட்டுமே சார் இது ஓகே எல்லாமே சூப்பரா நீங்க சொல்றீங்க, இது யாருக்கு சார் நடக்கும் அப்படின்னா, யாரு ஆக்சிஸையும் யாரு உங்க லீடரையும் யாரு ஃபர்ஸ்ட் உங்களையும் நம்புறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பாஸ் இது எல்லாமே நடக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க நம்புறீங்களோ, உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களை நம்புறீங்களோ, உங்க லீடரை நம்புறீங்களோ, கம்பெனியை நம்புறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். நம்பிக்கையே இல்லாம ஒரு விஷயத்த இந்த உலகத்துல நம்ம வந்து பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமா பண்ணவே முடியாது. யாரோ ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தரை நம்ம நம்பிதான் இருப்போம். ஸோ அந்த நம்பிக்கையை ஆக்சிஸ் மேல வச்சுங்க, உங்க லீடர் மேல வச்சுங்க, உங்க மேல நீங்க வச்சு ஒரு நாளுமே நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மீட்டிங்ல கிடையாது, நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்துல வளர்ச்சியும் ஒருத்தரோட குடும்பத்திலையும் நம்ம எல்லாராலையுமே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங்ல இருக்க எல்லாருக்குமே இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்ட எல்லாருக்குமே என்னோட சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். பேக் டு ஹோஸ்ட் மிஸ்டர் திரு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். அன்மியூட் நான் பேசிட்டு ரொம்ப எக்ஸலன்ட். 264 பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பா மிஸ் சங்கருடைய ஸ்பெஷலான ஸ்பீச் வந்து நீங்க கேட்டிருக்காங்க. சங்கர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்பெல்லாம் ஃபுல் டைம் வந்துட்டாரு. ஒரு பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணியிருந்து இன்னைக்கு மோர் தென் வந்து ஆல்மோஸ்ட் 20 lakhs கிட்ட சம்பாதிச்ச ஒரு சூப்பரான பர்சன். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ அதுல இருந்து தனக்கு பிடிச்ச விஷயம் எந்த விஷயம் பிடிச்சிருக்கு, இது வந்து எனக்கு ரொம்ப கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் வந்து ஃபீட்பேக் கொடுங்க. அதோட மீட்டிங் என் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சூப்பர் பவர் டீம்ல இருந்து முத்து கணேஷ்க்கு வந்து அட்மிட் பண்றோம். முத்து கணேஷ் நீங்க வந்து பேச ஆரம்பிக்கலாம்.
ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயங்கள்ல வந்து எல்லாமே ஸ்டெப் சக்சஸ் அப்படின்னு இருந்தாலும் கூட முத்து கணேஷ் பேசலாம் நீங்க. ஓகே சார். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா சார்? கிளியரா இருக்கு. ஓகே சார். சூப்பரா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க மார்னிங். ரொம்ப எக்ஸலண்டா கொண்டு போனீங்க இன்னைக்கு செக்ஷனை. சூப்பர் சார், வாழ்த்துக்கள். ஸோ சங்கர் சார் பிரதர் பாத்தீங்கன்னா சார் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா 10 பாயிண்ட் ஸ்டெப் டு சக்சஸ் ரொம்ப எக்ஸலண்டா சொல்லியிருந்தாரு. அவரோட ஸ்டோரி ரொம்ப அருமையா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாரை. நான் ஆபீஸை விசிட் பண்றப்பெல்லாம் சாரோட ஸ்பீச் எல்லாம் கேட்பேன். ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது, க்ளோசிங் பண்ணி கொடுக்கறது எல்லாமே நான் வாட்ச் பண்ணுவேன். அவர்கிட்ட உட்காந்து பேசுவேன். அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு பாயிண்டா சொல்லி கொடுப்பாரு. சார் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த பண்றா தம்பி, இதெல்லாம் நீ உண்மையில பண்ணீங்கன்னா ரிசல்ட் ஈஸியா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நிறைய விஷயம் கத்து கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நான் இன்னைய வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பிளஸ் அவர் நோட்ல எழுதி கொடுப்பாரு, அதையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரொம்ப ரிசல்ட் ஈஸியா கன்வெர்ட் ஆயிருக்கு. நிறைய ஐடி ஸ்பாட்ல எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. ரொம்பவே ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன் சாரை சொல்லணும்னா. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சார் சொன்ன எல்லா விஷயங்களும் ரொம்ப சூப்பரா அருமையா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல சதீஷ் அண்ணாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அவங்க டீம்ல. ஸோ அவரு ஸ்பீச்சும் ரொம்ப அருமையா இருக்கும். இவங்கெல்லாம் பேசின ஒவ்வொரு விஷயத்த நான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணி அவங்க நோட்ல பென்ல எழுதி கொடுத்தது அதெல்லாம் பார்த்து பிளான் எப்படிலாம் பேசணும், இப்படிலாம் பேசினா உனக்கு ரிசல்ட் ஈஸியா கன்வெர்ட் ஆகும்டா தம்பி, இப்படிலாம் க்ளோசிங் பண்ணு, இந்த மாதிரி உன்னோட விபி கிட்ட உட்கார வச்சு க்ளோசிங் பண்ணி கொடு, ஐடி ஈஸியா கன்வெர்ட் ஆகும், அப்ளைன்னு சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணு, எல்லாமே சூப்பரா பண்ணி நல்லா பண்ற, அவங்களாம் சொல்ற விஷயத்த கரெக்டா பண்ணினா இனி நீ மேல வருவ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, சங்கர் அண்ணா. உங்களோட செக்ஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இன்னைய வரைக்கும் ரொம்ப சூப்பரா வந்து தன்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணாரு. தேங்க்யூ முத்து கணேஷ், எக்ஸலண்ட். அடுத்து வந்து முதல்ல சொன்ன மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணக்கூடிய மனிதர் சங்கர். இந்த மீட்டிங் வந்து சூப்பரா சொன்னாங்க. இந்த மீட்டிங்குடைய கருத்துக்களை பத்தி இந்த மீட்டிங்ல வந்து என்ன விஷயம்லாம் பிடிச்சது அப்படின்றதையும் 2 மினிட்ஸ் ஒரு நிமிஷம் சொல்லிடுங்க. அடுத்தது வந்து நம்ம அட்மிட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்துலட்சுமி மேடம், காட் ஆஃப் ஈகல் டீம்ல இருந்து அட்மிட் கொடுத்துருக்கவங்களுக்கு நீங்க பேச ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ மறுபடியும் பேச வாய்ப்பு தந்ததுக்கு. சூப்பரா சங்கரனை வந்து அழகா புரிஞ்சாதவங்களுக்கும் புரிய வைக்கிற மாதிரி சூப்பரா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் சொல்லி சூப்பரா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து லாஸ்டா பிலீஃப், ஒரு நம்பிக்கை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். அதுக்கப்புறம் கம்பெனி நம்புங்க, லீடர்ஸ் நம்புங்க. எல்லாரும் நம்பினதுனாலதான் இன்னைக்கு காலையிலேயே பாருங்க 245 பேரு இந்த மீட்டிங்கை நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு நம்பிக்கை, நம்மளும் லைஃப்ல முன்னேறிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம இதை வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம கான்டாக்ட் யுவர் அப்ளைன் டெய்லி ஒரு 8ஆவதா ஒரு இது சொன்னாங்க. அதுல வந்து நமக்கு உடம்பு முடியலன்னா டாக்டர் போய் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்து டெய்லி நமக்கு தெரியாத விஷயங்களை, நம்ம தெரிஞ்ச விஷயங்களும் சரி தெரியாத விஷயங்களும் சரி நம்ம அப்படின்னு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கான்டாக்ட் எடுத்து அவங்கள வந்து தினமும் நம்ம பேச வைக்கணும்ட்டு நான் இதுல எடுத்துக்கிட்டேன் சார். தேங்க்யூ சார், பேச வாய்ப்பு தந்ததுக்கு. ரொம்ப சிறப்பா வந்து தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணீங்க. சோ இப்படி ஒவ்வொருத்தரும் புதுசா வந்திருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய என்ன புரிஞ்சிச்சு இல்ல இப்ப என்ன புரியலன்றத நம்மளுடைய கம்யூனிட்டியில, நம்மளுடைய டீம்ல, நம்மளுடைய சகோதரிக்கு முன்னாடி நீங்க பேசுனீங்கன்னா நீங்க மத்தவங்க புது ஆளுங்கிட்ட பேசுறதுக்கு வசதியா இருக்கும். சோ அதனாலதான் புது ஆளுங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்கரேஜ் பண்றதுக்காக தான் ஒரு ஃபீட்பேக் அப்படின்றத கேட்டு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, கேட்டவங்களுடைய கருத்துக்களை என்ன புரிஞ்சிருக்குன்னு கேட்கும்போது அந்த வாழ்த்துக்களும் அந்த வணக்கத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் நமக்காக சொல்லி கொடுத்தது வந்து திருப்பி கொடுக்கறதுக்காக சொல்றோம். ஸோ வார்ம் வெல்கம். சத்யபிரியா, உங்களுக்கு வந்து அட்மிட் கொடுக்குறேன். ஸோ உங்களோட கருத்தை சுருக்கமா சொல்லுங்க. தேங்க்யூ சார், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா லீடர்ஸ்க்கும் எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் சூப்பரா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சார். நம்மளுடைய சீஃப் கெஸ்டா வந்த சங்கர் பிரதர் சூப்பரா எனக்கு அந்த பிசினஸ் பிளான் புரிய வச்சாரு. ஆனா நான் அதே தான் நானும் ஃபாலோ பண்ணேன். ஆனா கண்டினியூ என்னால 4 ஹவர்ஸ் என்னால கண்டினியூ பண்ண முடியல. ஒரு நாள் 6 ஹவர் ஒர்க் பண்றேன். ஒரு டே வந்து 2 ஹவர்ஸ் நான் வந்து ஒர்க் பண்றேன். என்னால கன்சிடென்ட்டா அதை வந்து ஃபாலோ பண்ண முடியல. ஆனா நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, அந்த பிசினஸ் நம்ம சொல்ல போனோம்னா ஒரு ஐடி நம்ம வராங்கனாவே 2 நாள்ல எனக்கு ஹாப்பியா இருக்கு சார். தூக்கும் போது கூட நம்ம பிளான் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனா அதே ஒருத்தர் வந்து இன்னைக்கு வரல, நீ ஏன் இந்த பிசினஸ் எடுத்த அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு அந்த 1 வீக் வரைக்கும் அந்த எஃபெக்ட் நான் அந்த ஏன் நம்மள இப்படி சொல்லிட்டாங்கன்ற அளவுக்கு நம்மளுக்கு ஃபீல் ஆயிடுது. ரெண்டுத்தையுமே பேலன்ஸா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என் அப்ளைனுக்கு கால் பண்ணுவேன்.
சக்சஸா இருந்தாலும் கால் பண்ணுவேன். அவங்க எது சொன்னாலுமே அப்ளைனுக்கு ஷேர் பண்ணுவேன். இந்த விஷயத்த நான் எடுத்துக்கிட்டேன் சார். தேங்க்யூ சார். நான் இந்த பிசினஸ் ராணிப்பேட்டையில இருந்து ஒரு கொண்டகுப்பம் ஒரு வில்லேஜ்ல இருந்து நான் இந்த பிசினஸ் சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன் சார். 6 மந்த்தா. என்னுடைய அப்ளைன் வந்து பிரீதா சிவமூர்த்தி, என்னுடைய இடி மேம் வந்து செல்வி தர்மராஜன், சிடி மேம் வந்து சீனிவாசன் தனலட்சுமி, என்னுடைய முத்துக்குமாரன் சார், சசிரேகா, கொடி சார், நான் அந்த டீம்ல இருந்து பேசுறேன் சார். சூப்பர் சார். தேங்க்யூ சார் வாய்ப்புக்கு. சூப்பர், எக்ஸலண்ட். சிறப்பா வந்து உங்களோட கருத்தை சொன்னீங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை ஒவ்வொருத்தரும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தது காட் ஆஃப் ஈகல்ல இருந்து கணேஷ் அவங்களை வந்து அட்மிட் பண்றோம். கணேஷ் சார், உங்களோட கருத்தை சுருக்கமா சொல்லுங்க சார். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி சார். வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? கிளியர் கிளியர். சூப்பர் சூப்பர் சார். உண்மையிலேயே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஹாப்பியான தருணம் இது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து செக்ஷன் எடுத்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ரியல் ஹீரோன்னு சொல்லலாம். காலையில ஒரு 4 மணிக்கு எழுந்து தூக்கமே இல்லாம நமக்காக ஒரு விஷயத்த இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காருன்னும் போது ஒரு விஷயம் அர்ப்பணிச்சு பண்றாங்க இல்லையா, அவங்களாம் உண்மையிலேயே ஒரு கிஃப்ட் பர்சன் நமக்கு கிடைச்சது. ஸோ அப்படிப்பட்ட வெண்டாஸ் கூட வழிகாட்டி கூட டிராவல் பண்றோம் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்களும் ஃபர்ஸ்ட் எடுத்து சூப்பரா வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ரொம்பவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேசிக் நாலேஜ்ல இருந்து பிலீவ்னஸ் வரைக்குமே 10 பாயிண்ட்டுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா புரிய வச்சிருந்தாரு. குழந்தைங்களுக்கு சொன்னா கூட அவ்வளவு அருமையா புரியும். ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சங்கர் பிரதர் வந்து நிறைய விஷயம் லேர்னிங்கோட சொல்லி கொடுத்திருந்தாரு. அதுல நிறைய விஷயம் நம்ம தெரியாத நான் எவ்வளவு ஸ்டெப் டு சக்சஸ் அனிகல் சார்ல மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன், இளங்கோவன் சார் பண்ணியிருக்கேன். ஆனா நீ சங்கர் பிரதர் சொன்னதுல இன்னும் நிறைய விஷயம் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி லேர்னிங் பண்ண விஷயத்த நமக்கு வரவங்களுக்கு டூப்ளிகேஷன் பண்ண போறோம். ஸோ அவங்களுக்கு கரெக்டான முறையில நம்ம பண்ணி நம்ம டீமை பெஸ்டா கொண்டு போறோம் பெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் சார். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. தேங்க்யூ. பேக் டு வாய்ஸ். சூப்பர், எக்ஸலண்டா வந்து இதோட கருத்து சொன்னீங்க. ஸோ அடுத்தது வந்து விஜயலட்சுமி, உங்க அட்மிட் கொடுக்குறேன். சாரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஆல் லீடர்ஸ். சார் என் பேர் விஜயலட்சுமி குணசேகரன். நான் காவேரி பகுதியில இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் சார் 2 இயர்ஸா. என்னோட இடி பாத்தீங்கன்னா என்னோட சிடி பாத்தீங்கன்னா தனலட்சுமி சீனிவாசன், கொடியரசன் சார் வந்து அப்கமிங் விபி. நான் ஒரு பார்ட் டைம் டீச்சரா பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிறேன் சார். இன்னைக்கு வந்து நிறைய ரிவ்யூ செக்ஷன் கொடுத்தவங்களுக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு இறை வாழ்த்து எல்லாத்தையும் ஒப்பனை படிச்சவங்க வாழ்த்துக்கள். சங்கர் சார் வந்து இவ்வளவு சின்ன வயசுல வந்து ஒரு சிடி ஆயிட்டு இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு ஒரு வழிகாட்டி அவர் வந்து இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும் சார். இன்னைக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸை வந்து ஸ்லைட் போட்டு காமிச்சாரு. அது இல்லாத எல்லாருமே அப்ளைனை நம்புங்க. உங்க அப்ளைன் நம்பி எல்லாரும் இந்த பிசினஸ் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண சொல்லி எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் கொடுத்திருந்தாரு. அவருக்கு இந்த நேரத்துல மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாங்களும் வந்து அடுத்து சிடி ஆகும் வாய்ப்புக்கு நன்றி. ஆக்சுவலா இது வந்து ஒரு ரிவ்யூ செக்ஷன். நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து ரிவ்யூல சொல்லுவீங்கன்னு நினைச்சோம். சரி, பரவாயில்ல. ஸோ அடுத்த முறை நீங்க பேசும்போது இந்த மீட்டிங்ல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்கன்ற விஷயத்தையும் சேர்த்து ஒரு ராயிங் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சூப்பர். ஸோ அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம ரிப்பீட்டடா வந்து நம்ம மீட்டிங்ல வந்து சிறப்பான சிம்மக்குரல்ல பேசிட்டு இருக்க பிரீதா மேடம், வாம் வெல்கம். உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. வாய்ப்புக்கு நன்றி. நான் மீண்டும் அதாச்சும் ஆக்சுவலா நான் சங்கர் ஷா சாரை வந்து நான் ஹெட் ஆஃபீஸ்ல தான் அடிக்கடிக்க பார்த்துருப்பேன். 2 வாட்டி போகும்போது 2 வாட்டியும் அந்த கார்னர் பிளேஸ் அவருடைய பிளேஸா தான் இருக்கும். ஸோ யார் பையன் இவரு பக்கத்தே இருக்கு போல இருக்கு, இவரு வீடு எப்ப பார்த்தாலும் ஆஃபீஸ்ல உட்காந்து இருக்காருன்ற மாதிரி யோசிச்சேன். நெக்ஸ்ட் எஸ்எல் ரெசார்ட்ல ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன். அப்போதான் நெக்ஸ்ட் டைம் நான் ஆஃபீஸுக்கு போகும்போது பர்த்டே மேம் நீங்க தானே அப்படின்ட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த டைம்ல நான் போகும்போதெல்லாம் நானும் விஷ் பண்ணுவேன், அவரும் விஷ் பண்ணுவாரு. ஸோ அவருடைய ஒரு இது வந்து அந்த ஹெட் ஆஃபீஸோட பாசிட்டிவ்னஸ் எவ்வளவு இருக்கும், நம்மளுடைய டீம் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு அந்த ஹெட் ஆஃபீஸ்ல அவரை பார்த்து நான் ஒரு ஸ்டெப் நான் எடுத்துக்கினேன். ஸோ சார் இன்னைக்கு சொன்ன ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லா விஷயமுமே நான் எடுத்துக்கினேன். ஸோ அதுல லாஸ்டா சொன்ன பிலீவ்னஸ், ஃபர்ஸ்ட் நம்மள நம்பணும், கம்பெனியை நம்பணும், நம்ம அப்ளைனை நம்பணும், அப்பதான் நம்ம சூப்பரா ஜெயிக்கணும்ன்ற ஒரு விஷயத்த நம்பணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் சூப்பரா எடுத்துக்கினேன் சார். டைம் இல்லாத காரணத்தினால நான் முடிச்சிடுறேன் சார். ஸோ வாய்ப்புக்கு நன்றி சார். நான் பிரீதா சிவமூர்த்தி. தேங்க்யூ சார். சூப்பர், எக்ஸலண்ட், சிறப்பு மேடம். அடுத்தது சுசி மேடம், நீங்க வந்து உங்க கருத்தை டக்குன்னு சொல்லுங்க. சிடி மேடம், ரைசிங் ஸ்டார் டீம்ல இருந்து. ஸோ உங்களுடைய கருத்து இந்த மீட்டிங்ல என்ன பிடிச்சிருக்கிற விஷயத்த நீங்க சொல்லலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஆல் லீடர்ஸ், ஆல் அப்ளைன்ஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே நமக்கு தம்பி சொன்ன மாதிரி, சங்கர் பிரதர் சொன்ன மாதிரி என்னன்னா,
இது கடவுளா கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான். நம்ம எல்லாம் கடவுளா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கன்னு சொல்லி சூப்பரா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வாய்ப்பு எல்லாருக்கும் ஒரே இடத்துல கிடைக்கல. இது நமக்கு கடவுளா கொடுத்தது. கடவுளோட தூதர்கள் தான் நம்மளோட அப்ளைன்க. அவங்க கையை பிடிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த ஃபர்ஸ்ட் அவங்களோட இந்த தம்பியை பார்க்கறது முன்னாடி அவங்க லைஃப் லைன்களை பார்த்திருக்கேன். அவங்க எவ்வளவு கான்பிடென்டா எப்படி பேசுறாங்க, எப்படி எடுக்கிறாங்க, எவ்வளவுன்னா அப்ப உங்களோட அப்ளைன் யாருமா அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா அவங்க பேசுற கெத்தே அவ்வளவு கெத்தா பேசுவாங்க. உங்களோட அப்ளைன் யாருமாமே, எங்க சங்கர அண்ணா அப்படிம்பாங்க. நம்மளாம் இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து இந்த பிசினஸ் பண்றோம். ஆனா நமக்கு என்ன சொல்லுவோம், வர்றவங்க எல்லாம் ஒரு பிரதரா, வர்றவங்க எல்லாம் அம்மா அப்பா அக்கா தங்கச்சியா வர்றான்னு சொல்லுவோம். நாங்க நேர கண்கூட பார்த்த விஷயம். அந்த அண்ணா வந்து சொன்னாங்க, அந்த அண்ணா அவ்வளவு பாசமா அந்த பசங்க ஒரு கல்யாணம் பண்ணாத இப்ப சின்ன சின்ன பசங்களை கூட அவ்வளவு பாசமா அவ்வளவு அந்த சங்கீதா ஜெனிமா இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எங்க அண்ணா சொன்னாங்க, நாங்க இந்த பிசினஸ் சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்க அண்ணா சொல்லிடுவாங்க, எதுவா இருந்தாலும் எங்க அண்ணனை கேளுங்க அப்படின்னா. அப்ப அந்த இடத்துல அந்த லைஃப் லைன்ல வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அப்பவே தெரிஞ்சிச்சு நம்ம சங்கர்புரம் எவ்வளவு பெஸ்டா லீடரா இருக்காங்கன்னு. இன்னைக்கு ஒரு 10 பாயிண்ட் முத்தாட்டம் சொன்னாங்க. அந்த 10 பாயிண்ட எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரா ஒவ்வொருத்தரும் நல்லா அச்சீவ் பண்ணலான்னு உண்மையிலேயே ரொம்ப இன்னைக்கு யாரெல்லாம் மீட்டிங் அட்டன் பண்ணமோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தான். ஏன்னா அவ்வளவு சூப்பரா சொல்லியிருந்தாங்க. ஒரு ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷன் போனா கூட தன்னோட லைஃப் லைன் சாப்பிடலைங்கிறத கூட ஒரு எங்க இருந்தாலும் எடுத்துட்டு வந்து சாப்பிட வச்சாரு அருமை. அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப பெரிய, எல்லாருக்கும் அந்த குணம் வந்துடாது. நான் பாப்பேன் அந்த பையன் அங்க இருந்து அந்த சாப்பாடு தூக்கிட்டு வந்துட்டு எல்லாரையும் சாப்பிட வைக்கிறது அப்படின்னு. உண்மையிலேயே இந்த தம்பியை பார்த்து எல்லாரும் இன்னும் நிறைய கத்துக்கலாம். மீட்டிங் ஹெட் ஆபீஸ் போனா அவங்கள்ட்ட நிறைய கத்துக்கலாங்கிற ஃபீல் எல்லாருக்குமே வருது. தேங்க்யூ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். சார் ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப எக்ஸலண்ட். சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங் சொல்லியிருந்தீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரேட் பர்சன் சூப்பர் பவர்ல இருந்து புவனேஸ்வரி மேடத்தை வந்து அட்மிட் பண்றோம். மேடம் நீங்க பேசலாம். அனைத்து செல்வந்தர்களுக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான மற்றும் வெற்றிகரமான காலை வணக்கம். ஹோஸ்ட்ன்ற பார்த்த ரொம்ப சிறப்பா வழி நடத்திட்டு இருக்கீங்க சார். நீங்க மென்மேலும் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து சூப்பரா வந்து சங்கர் பிரதர் சூப்பரான செஷனை நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. எப்பவுமே வந்து ஆஃபீஸ் போனா அவரை பார்க்காம நான் இருக்கவே மாட்டேன். ஏன்னா எப்பவுமே ஆஃபீஸ்ல இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிற ஒரு பர்சன். எனக்குமே நிறைய வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவர் சொன்ன பாயிண்ட் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் எடுத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, எப்ப நம்ம நெகட்டிவா ஆரம்போ அப்பெல்லாம் ஆஃபீஸ் போறப்ப கண்டிப்பா நம்மளுக்கு அந்த பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அவர் சொன்னது 100% ட்ரூத். அந்த மாதிரி இந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள நம்பணும், பிசினஸ் நம்பணும். அப்படிப்பட்ட பர்சன்ஸ் மட்டும்தான் இந்த பிசினஸ்ல ஜெயிப்பாங்கன்ற விஷயத்த நான் எடுத்துக்கிட்டேன் சார். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் மேடம், சிறப்பா சொன்னீங்க. ஸோ அடுத்தடுத்து அன்மியூட் பண்ணிட்டு இது ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. என்ன டைமிங் வந்து இருக்கு. சரி சீக்கிரமா இன்னொரு இதுக்கப்புறம் யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க. ஸோ இந்த 2 பேருக்கு மட்டும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம். தமிழ்ச்செல்வி மேடம் நீங்க வந்து உங்களுடைய கருத்தை வந்து சொல்லலாம். காட் ஆஃப் ஈகிள் டீம்ல இருந்து. சார் வாய்ஸ் கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க. குட் மார்னிங் சார். ஓட்ஸ்ன்ற பாட்டு சூப்பரா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க சார். புதுசா இப்போ நீங்க வந்திருக்கிறதுனால உண்மையிலே ரொம்ப ஒரு எடுத்து கதை சொல்ற மாதிரி இருக்கு சார். பரவாயில்ல சார், தேங்க்யூ சார். என் பேர் தமிழ்ச்செல்வி, நான் கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். பார்ட் டைம் தான் பண்ணிட்டு இருக்கேன். சங்கர் சார் டீம்ல தான் இருக்கேன். அவர் இன்னைக்கு சொன்னது 10 பாயிண்ட்லயும் வந்து எல்லாமே வந்து எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவர் எப்பவுமே சிரிச்சுட்டே கோவப்படாம அம்மா இப்படி இல்ல இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் ஒரு 9 மாசமா இதுல இருக்கேன் சார். 9 மாசமா இருந்தேன். அந்த பெரிய நான் வந்து இதுல ஈடுபாடு இல்லாம ஒரு எது இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கிறதுனால அவரும் அம்மா இது பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. நல்ல ஒரு டீம். நான் அவரோட லைஃப்ல அவரோட டவுன்லைன்ல இருக்கிறது ரொம்ப எனக்கு பெருமையா இருக்கு சார். தேங்க்யூ சார். உங்களுக்கு இந்த நன்றி. அவருக்கும் கொஞ்சம் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சூப்பர், ரொம்ப எக்ஸலண்டா வந்து தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணீங்க. ஸோ பாத்திமா அவங்க வந்து அன்மியூட் பண்றோம், நீங்க பேசலாம். குட் மார்னிங் ப்ரோ. தேங்க்யூ மறுபடியும் வாய்ப்பு கொடுத்ததுக்காக. சூப்பராக ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ப்ரோ. நான் ப்ரோ இன்னைக்கு ஸ்டெப்ஸ் ஆஃப் இது கொடுத்தாரு, சக்ஸஸ் கொடுத்தாரு. அது உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நம்ம வாரம் வாரம் அதை அட்டன் பண்றோம். இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. எல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்மளுக்கு மனசுல பதிஞ்சிச்சு. அவர் சொன்ன அந்த 10 பாயிண்ட்ல எனக்கு 2 பாயிண்ட் ரொம்ப பிடிச்சது. ஒண்ணு, எல்லாத்தோடய ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளைனரை வந்து நம்ம அம்மா அப்பா ஸ்தானத்துல வச்சு ஒபே பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே அதை ஒபே பண்ணாலே
நம்மளுக்கு ஐடி வராம நம்ம வெக்ஸ் ஆயிட்டு இருந்தாலே அவங்க ஃபோன் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி வருது. அது நானே அனுபவிச்சிருக்கிறேன். என்னோட பர்சனல் இதுல சொல்றேன். 2வது நம்ம செய்யற பிசினஸ் நம்ம மதிக்கணும். ஏன்னா இப்ப வரைக்கும் நான் செஞ்ச தப்பு. நான் எப்பவுமே ஒருத்தர்கிட்ட பிசினஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெஞ்சி சொல்றேன். வாங்கல, ஹோம் மீட் வச்சிருக்கிறேன் வாங்கலன்ட்டு. ஆனா அது நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கிறோம். அது சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தேங்க்யூ ப்ரோ. மறுபடியும் வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. ஸோ சிறப்பா வந்து இந்த கருத்து சொன்னீங்க. ஸோ லாஸ்டா இதோட நம்ம முடிச்சுக்கலாம். உமா மகேஸ்வரி அவங்க வந்து அன்வைட் கொடுக்குறோம். ஸோ எஸ்ஐடி டீம்ல இருந்து நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பரா ஹோஸ்ட் பண்றீங்க. வாழ்த்துக்கள் சார். சூப்பரா இருந்தது சார் சொன்ன 10 பாயிண்ட்டும். எனக்கு என்ன பாயிண்ட்னா, நீங்க எல்லாருமே நம்ம ஹெட் ஆஃபீஸ் போகணும், லைவ் மீட்டிங் அட்டன் பண்ணணும். ஹெட் ஆஃபீஸ் போனாமே நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் வரும். அங்க இருக்கிற பர்சன் எல்லாம் எப்படி ஐடியா எடுக்கிறாங்க, எப்படி க்ளோஸ் பண்றாங்க, அது எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நாலேஜ் வளர்த்துக்கலாம். நம்ம இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு ஒரு ஐடியா வரும். நம்ம சோர்ந்து போன போது கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் நமக்குன்ட்டு சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அந்த மாதிரி தான் நானுமே காமராஜர் அரங்கம் மீட்டிங் போகும்போது நான் டிராவல் பண்ணும்போது பஸ்ல நான் பார்த்தேன் ஒருத்தவங்களை. அவங்க வந்து இந்த மாதிரி 1 மாசமா ஃபாலோ பண்ணியிருந்தேன். அவங்க ஜாயின் பண்றேன், நான் இந்த பிசினஸ் பண்ணலான்னு இருக்கிறேம்மா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் சரி வாங்க ஹெட் ஆஃபீஸ் பாருங்க, பார்த்துட்டு நீங்க எல்லா டவுட்டு கிளியர் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கன்னா சார் நீங்க தான் சார் அவங்களுக்கு திருநாவுக்கரசு சார் தான் அன்னைக்கு இருந்தாருங்க. அவரு சார் சொல்லி சூப்பரா பிளான் கொடுத்து அவங்களுக்கு க்ளோசிங் கொடுத்து அருமையா அவங்க 7 ஐடியில வரேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஐடியில ஜாயின் பண்ணியிருக்காங்க சார். இப்போ உங்களுக்குமே நான் நன்றி சொல்லணும் தான் சார் இந்த இடத்துல நான் அட்ரஸ் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் சார் திருநாகரசு சார். சூப்பரா எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க மூலியமா எனக்கு ஒரு ஐடி கிடைச்சதுக்கு. சூப்பரா மற்ற டீம்னு பார்க்காம நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சூப்பரா நீங்க க்ளோசிங் கொடுத்தீங்க. அன்னைக்கே வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். இந்த இடத்துல சொல்றது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் சார். சங்கர் சார் சொன்ன எல்லா பாயிண்ட்டும் நாங்க நோட் பண்ணிக்கிட்டோம். சூப்பரா நாங்க டிராவல் போகணும். தேங்க்யூ ஸோ மச் சங்கர் சார். டைம் இல்லாதனால சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எக்ஸலன்ட். ஸோ ரொம்ப சிறப்பா வந்து சொன்னீங்க. நீங்க சொல்ற மாதிரி இது வந்து டீம் ஒர்க் தான். ஸோ இது வந்து ஆக்சஸ் டீம் வந்து எங்க டீம் உங்க டீம் இல்லை, எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து நான் மட்டும் செய்யல, எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நீங்களும் நாளைக்கு வந்து இந்த கிடைச்ச விஷயத்த மற்ற டீமுக்காக செஞ்சு கொடுங்க. ஸோ அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இப்போ ஒரு லைவ் எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம சங்கர் ஷாவ் ஆகட்டும், இல்லை ஆஃபீஸ்க்கு வரக்கூடிய ஒவ்வொரு சிடி ஆகட்டும் மற்ற டீமுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த 10 ஸ்டெப்ஸை வந்து பயன்படுத்துறாங்க, அப்ளை பண்றாங்க, திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறாங்க, அப்ளைனோட கான்டாக்ட் பண்றாங்க. இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து மேலோட்டமா தெரிஞ்சு வச்சுக்கணும், இல்லை இந்த விஷயங்கள் வந்து தெரியாதவங்க இருப்பாங்களா அப்படின்னா ரொம்ப கம்மி. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து அவங்க மனசுல கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு புத்தகத்திலயோ இல்லை ஏதோ வந்து அப்ளை மூலமா தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா அதை அப்ளை பண்றோமா, அதை யூஸ் பண்றோமா, அதை நம்புறோமா, அது கூட வந்து ஒர்க் பண்றோமான்றது பாத்தீங்கன்னா நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த பிசினஸ் வந்து எடுத்துட்டோம், நானும் வந்து செய்ய போறேன் அப்படின்றது வந்து முக்கியம் இல்லை. இந்த மீட்டிங்ல வந்து நான் பேசியிருக்கேன், இது வந்து நான் வந்து விஷயத்துல அட்டன் பண்றது முக்கியம் இல்லை. இது எல்லாத்தோட முக்கியமானது என்ன அப்படின்னா, இது கூட செயல், இது கூட அப்ளை பண்றது, இதை வந்து நம்ம வாழ்ந்து காட்டுறது, இதுல வந்து ரிசல்ட் எடுக்கிறது, இது மூலம் பணம் சம்பாதிக்கிறது, இது மூலமா மற்றவங்களுக்கு நானும் வந்து ஜெயிச்சிருக்கன்றதை ப்ரூவ் பண்ணி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றது, இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் டு சக்சஸ் உடைய வெற்றி என்ன அப்படின்னா, ஸ்டெப்ஸ் டு சக்சஸ் நடத்தணும், இந்த மார்னிங் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நடத்தணும், இதுல மீட்டிங் வரதெல்லாம் முக்கியமானது. அதுக்கான வேலையை வந்து நீங்க செஞ்சிருக்கோமா, நீங்க அதுக்கான சப்போர்ட்டை வந்து நம்ம என்ன புரிஞ்சிருக்கோம், இது கேட்ட விஷயங்களை வந்து நம்ம அப்ளை பண்ணிருக்கோமான்றது தான். மேலோட்டமா ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோமா, நம்ம இந்த ஒரு விஷயம் செஞ்சோமான்றது பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டமா வந்து படிப்பாங்க, அது வந்து என்ன புரிஞ்சிருக்காங்க, இல்ல மேலோட்டமா ஒரு வேலை செய்வாங்க, அதுல இருந்து என்ன எடுத்திருக்காங்கன்றதான் முக்கியம். அப்படி இல்லாம முழுமையான ஒரு ஈடுபாடு எடுத்து அதுக்கான வந்து ஒரு ரிசல்ட்டா முடிக்கும் போதுதான் 100% கம்ப்ளீட் ஆகும். இந்த மீட்டிங்கும் வெற்றி அடையும். நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து சங்கர் ஷா அப்படின்றவர் வந்து சில கருத்துக்களை வந்து கத்துக்கிட்டு அது மூலமா ஒரு வெற்றி அடைஞ்சு அவர் டீம் நிறைய பேர் சம்பாதிக்க வச்சு இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன வயசுல ஆல்மோஸ்ட் 25 வயசுக்குள்ளதான் ஒரு பையன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தனக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கருத்துக்கள் சொல்லக்கூடிய இடத்துல வந்திருக்காரு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த பிசினஸ் மூலமா நிறைய சம்பாதிக்க முடியும். சாதாரண ஒரு ரெஃபரல் மார்க்கெட்டிங் மூலமா லட்சக்கணக்கில் இன்னைக்கு சம்பாதிக்க முடியுது நிறைய பேர் அப்படின்னா கோடிக்கணக்கில் கண்டிப்பா சாமானியம். ஒவ்வொருத்தரும் இந்த மீட்டிங்ல இருந்துக்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா நிச்சயமா முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில வித்தின் 2 இல்ல 3 வருஷத்துல 1 கோடி ரூபாய்ன்றதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்படி அச்சீவ் பண்ணவங்களுடைய லிஸ்ட்ல இருந்தா நம்ம பேசிட்டு இருக்கோம். இது வரைக்கும் யாருமே அச்சீவ் பண்ணல, யாருமே சம்பாதிக்கல இந்த பிசினஸ்ல அப்படின்னு இல்ல. எனக்கு தெரிஞ்சு 100 பேருக்கு மேல 1 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்காங்க, 100 பேருக்கு மேல லேண்டு இல்ல வீடு வாங்கியிருக்காங்க,
250 பேருக்கு மேல கார் வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நம்மளும் நிச்சயமா அதை அச்சீவ் பண்ற முழுசா நம்புவோம். அதுக்கான முயற்சியை வந்து வேகமா எடுப்போம். அதுக்காக இந்த மீட்டிங்ல இருந்து நிறைய விஷயம் கத்துக்குவோம். இன்னும் வேகமா வேலை செய்யணும். அப்படின்றத இந்த பதிவு பண்ணிக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு இது மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இன்னைக்கு காலையில இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மதியம் 2:30க்கு சிறப்பான வந்து உமன்ஸ் கனெக்ட் மீட்டிங் இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock வந்து நிறைய டீம்ல மீட்டிங் இருக்கு. அதையும் கலந்துங்க, உங்க டீமோட பேசுங்க. இந்த மீட்டிங் பண்ணிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் அன்மியூட் பண்றேன். எல்லாருமே வந்து இன்னைக்கு பர்த்டே கம்ப்ளீட் பண்ணவங்க, வெட்டிங் டே கம்ப்ளீட் பண்ணவங்களாம் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இந்த மீட்டிங் பத்தி ஏதாவது ஃபீட்பேக் சொல்லலாம், ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. அன்மியூட் டு ஆல் அண்ட் மீட்டிங் க்ளோஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சார். இன்னைக்கு சங்கர் சாவுக்கு வந்து சூப்பரா நம்மளுடைய சார் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நல்ல நாலேஜ் ஸ்டெப் கொடுத்துருக்கீங்க. இதுல நல்ல நாலேஜ் எடுத்துக்கிறேன். சூப்பரா இருந்தது சார்.